மனுஷன் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, ஒரு ஹெல்ப் பண்ணா கேட்பாங்கன்ற அந்த ஒரு ஸ்மைல் அவ்வளவு பெரிய விஷயம் அதுல ஒளிஞ்சு. நிச்சயமா அதுலயும் நம்ம இந்தியர்களுக்கு கேட்கவே தேவையில்லை. நகை நம்ம ரொம்ப பித்து பிடிச்சு அலைவோம். நகையில வெளியில போகணும்னா ஒரு நகை போட்டு போகணும். முதல் நகையா புன்னகையை எடுத்துட்டு போனோம்னாலே முடிஞ்சு போச்சு. எப்போதும் உலகத்துல சுயநலம் அதிகமாகி நான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு வாழும்போது நம்மளுடைய மனநிலையே சரியா இருக்காது. மனம் கெடும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும், ஆங்ஸைட்டி வரும். திரும்ப வெளியில நம்மளால ஒரு சந்தோஷத்தை வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. நிறைய தமிழ் ஆர்கனைசேஷன்ஸே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் சங்கம் இருக்கு, சங்கங்கள் இருக்கு. தமிழ் பள்ளிகள் அந்த கல்வியை போதிக்கிறாங்க. அதுல நிறைய வாலண்டியர் டீச்சர்ஸ் வராங்க. அவங்க தமிழ் மேல இருக்கிற ஒரு விருப்பம், என்னுடைய வீட்டுக்குள்ளேயே நான் முடங்கி இருந்தா எனக்கு போர் அடிக்குது, எனக்கு தெரிஞ்ச தமிழை நான் போய் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வர்றது, அதுக்கான டைம் போடுறது, அப்படி எல்லாம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு கிறுக்குத்தனமா கூட தெரியலாம். எந்த ஒரு மனிதனும், ஏன் மனிதன், எந்த ஒரு மிருகமும் கூட பழகாத வரை அது நம்மளை விலகி இருக்கும் அல்லது தாக்க முயற்சி பண்ணும். ஆனா பழகிட்டோம்னா நம்மளோட சேர்ந்துக்கிறோம். ஒரு பழமொழி கூட இருக்கு, உலகத்தோடு ஒட்டி வாழ்பவன் வாழ தெரிந்தவன், அப்படி வாழாதவன் உலகத்தையே மாற்றுகிறான். கூட்டத்துல எப்ப நம்ம கரையிறோமோ அப்பதான் இந்த அறிவெல்லாம் நமக்கு வரும், துணிச்சலும் வரும். அந்த இடத்துல ஈகோ பார்க்க கூடாது. ஆமா, நான் பேர் வாங்கிக்கிறேன், அது பண்ணவே முடியாது. பேரே வாங்க தேவையில்லை. எத்தனை பேரை நம்ம தூக்கிட்டு போறோம்? நமக்கு சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தா அங்கேயே நல்ல பேர் நிறைய கொடுப்பாங்க. சோ அதை பத்தி நம்ம கவலையப்பட தேவையில்லை. பேரே தேவையில்லை. நீங்க வேற யாருக்கும் உங்களை விளம்பரப்படுத்திக்கிறதும் தேவையில்லை. உங்களுடைய அகமகிழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வரும் அப்படின்னா அது திரும்ப நமக்குள்ளதான் இருந்து வரும். ஒரு சிலர் கடுப்பேத்துவாங்க. வந்ததுக்கு அப்புறம் சங்கத்து பக்கமும் வரமாட்டாங்க, சேர மாட்டாங்க. நம்ம இது எதுவுமே நீங்க சங்கத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த உதவிகள் பண்றது இல்ல. யார் கேட்டாலும் செஞ்சிருவோம். ஆமா, யார் கேட்டாலுமே செஞ்சிருவோம். அதான் சொல்றேன், 85% சங்கத்துல இல்லாதவங்களுக்கு தான் உதவிகள் போயிருக்கு. வெல்கம் டு டூ மெனி ஐடியாஸ் சிண்ட்ரோம். இன்னைக்கு கெஸ்ட் விக்டர். அவர் எனக்கு ஒரு ஐடி எம்ப்ளாயியா தெரியும். ஃபுல் டைம் ஐடி அண்ட் ஆர்ஜேவா தான் நம்ம மீட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம டிவி ஹோஸ்ட் வேற. அது ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது இல்லாம நிறைய வாலண்டியரிங் பண்றீங்கல்ல? நிச்சயமா. ஸோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஜனனி சொன்னது மாதிரி ஏற்கனவே நம்ம ஐடியில வேலை பார்த்தாலும் அது சோறுக்காகவும் காருக்காகவும் வேலை பார்த்துட்டு, சோறுக்காகவும் ஆமா, அதுக்கப்புறம் பேருக்காகவும் கவிஞர் அதை மறந்துட்டு ஒரு புக் எழுதிருக்கீங்க. அதெல்லாம் அப்படியே சைட்ல எழுதிக்கிற வேண்டியதுதான். ஸோ பொழுதுபோக்குக்கா, நமக்கு பொழுதுபோக, நம்மளுடைய மனநலம் நல்லா இருக்க, அடுத்து நண்பர்களும் அதை ரொம்ப ரசிச்சு பாக்குறதுக்காக ரேடியோ ஷோ, டிவி இது எல்லாம் பண்ணாலும் அந்த சோசியல் சர்வீஸ் பண்றது அப்படிங்கிறது அது இன்னும் பெரிய மனநிறைவை தரும். இதெல்லாம் நம்ம பேசிட்டு போயிடுவோம். இந்த காதுல வாங்கி இந்த காதுல இது பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல சிரிப்பாங்க, எப்போவாது அசை போட்டாங்கன்னா சிரிப்பாங்க. ஆனா அந்த சர்வீஸ் பண்றது இப்போ உடனடியா நமக்கு அதுக்கு ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கலைனாலும் அது ஒருத்தருடைய வாழ்வை மாத்துறதுக்கான ஒரு சிறு துரும்பாவும் இருந்திருக்கும். அதுக்காக சோசியல் சர்வீஸ்லயும் ஈடுபடுறது, இங்க உள்ள ஆர்கனைசேஷனோட சேர்ந்து செயல்படுறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். தமிழ் சங்கம், தமிழ் பள்ளி இதெல்லாம் பண்றீங்கல்ல, ஃபேமிலிக்கு டைம் இல்லாம வெளியே ஏன் அதெல்லாம் பண்றீங்கன்னு என்னைக்கா பிரச்சனை வந்திருக்கா? இல்ல, குடும்ப விஷயங்கள்ல வீட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்தையுமே என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் ஆமா மனைவியும் குழந்தைகளும் பாத்துக்கிறாங்க. அப்பப்ப ஏதோ முடிஞ்சது வேலைகளை பார்த்து கொடுக்குறேன். அவங்களுக்கும் அதுல முழு திருப்தியும் இருக்கு. சரி, ஏதோ அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கு பண்றாங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த ஃப்ரீடம் எங்க வீட்டுல உண்டு. அது ரொம்ப முக்கியம். எல்லார் வீடுகள்லயும் இருக்கு. இது எவ்வளவு ஒரு நல்ல ப்ரொடக்டிவான ஒரு விஷயம் இல்லையா? நிச்சயமா. எல்லா டயத்தையும் நம்ம ஹாபிலையும் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் மட்டும் செலவு பண்ண கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா, ஆரம்பத்துல இருந்து என்னுடைய தந்தையார், தாயார் எல்லாருமே அப்படித்தான். அவங்களும் நிறைய சோசியல் சர்வீஸ்ல இருப்பாங்க. சில சமயங்கள்ல கடுப்பாகும், என்னடா வீட்லயே இருக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா நேரமும் இவங்களுக்கு சர்வீஸ் பண்ண போனோம், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண போனோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்களே, அப்ப எப்பதான் வீட்டை பார்ப்பாங்கன்னு தோணும். அப்புறம் கொஞ்சம் ஏதாவது அவங்க பண்ணிட்டு இருக்கதை கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்புறம் இதுவும் தானே வேணும், இதை யாரு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதும் உலகத்துல சுயநலம் அதிகமாகி நான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு வாழும்போது நம்மளுடைய மனநிலையே சரியா இருக்காது. மனம் கெடும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும், ஆங்ஸைட்டி வரும். திரும்ப வெளியில நம்மளால ஒரு சந்தோஷத்தை வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. நம்மளும் சந்தோஷமா இருக்க மாட்டோம், அடுத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க மாட்டோம். இந்த பப்ளிக் சர்வீஸ்னு போகும்போது ஈவன் சில சமயம் நம்ம கஷ்டப்பட்டாலும் குடும்பத்துக்குள்ள டைம் இல்லை அப்படின்னு இருந்தா கூட அது ஒரு பெரிய மன நிம்மதியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதனால தொடர்ந்து செயல்படணும் அப்படிங்கறதா இது.
அப்பா அம்மா பண்ணும்போது நீங்க அந்த அவங்களோட டைம் மிஸ் பண்ண மாதிரி உங்க பசங்க மிஸ் பண்ணாம இருக்க என்ன பண்றீங்க? நம்ம பொசசிவா இருக்கக்கூடாது யார் மேலேயுமே. அது குடும்பமா இருந்தாலும், மனைவி குழந்தைகளா இருந்தாலும், பணமா இருந்தாலும், வீடா இருந்தாலும், நம்மளுடைய உறவினர்களா இருந்தாலும் எல்லாம் எனக்கு எனக்கு எனக்கே எல்லாம் கிடைக்கணும் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆமா, ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்களும் சாதிக்க வேண்டியது இருக்கும், அவங்க செய்ய வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு பிடிச்சது இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு மாதிரி இருப்பாங்க, ரைட்டா? அதனால அதை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிறோம். மற்ற நேரத்தை ஃப்ரீயா விட்டுறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போதுமே வந்து அதை நோண்டி நோண்டி ஏன் எனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஒரு குவாலிட்டி டைமே இல்லைன்னு நம்ம அந்த ஜார்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாரையும் பிடிச்சி சிறைக்குள்ள அடைக்கிறது வந்து சரியாகாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பிடிச்சத அவங்க கண்டுபிடிக்கணும். அவங்க கிட்டயே சந்தோஷமா இருந்தாதான், என்னாலே என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியும்னா தான் ஃபேமிலியோடும் அவங்களால கரெக்டா இருக்க முடியும். நிச்சயமா. அது போக இந்த மாதிரியான தேவைகளும் இருக்கு. பொது நல சேவைகள் எல்லாருமே நான் காலையில எந்திரிச்சேன், கரெக்டா என்னுடைய வேலைகளை நான் பார்த்துட்டு நான் வீட்டுக்குள்ளேயே திரும்ப தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வெளியில தேவைப்படுறவனுக்கு யாரு பண்ணுவா? அதை நம்ம வந்து எப்போதுமே வெளியில இருந்து கொள்முதல் பண்றவங்களா இருக்கக்கூடாது இல்லையா? நம்மளும் கொடுக்கறவங்களாவும் இருக்கணும். நம்மளை அறியாமலே நமக்கு நிறைய பேர் உதவி இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரரு நான் கடைக்கு போகும்போது உங்களுக்கு இது வாங்கி தந்துடுறேன் கூட ஒரு உதவிதான். அதையும் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி நம்மளும் போகணும் அப்படின்ட்டு. இதுல சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு எனக்கு ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷனோட, இங்க அதுவும் நம்ம டாலஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், நிறைய தமிழ் ஆர்கனைசேஷன்ஸே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் சங்கம் இருக்கு, சங்கங்கள் இருக்கு, தமிழ் பள்ளிகள் இருக்கு. தமிழ் பள்ளிகள் வந்து அந்த கல்வியை போதிக்கிறாங்க. அதுல நிறைய வாலண்டியர் டீச்சர்ஸ் வராங்க. அவங்க வந்து தமிழ் மேல இருக்கிற ஒரு விருப்பம், என்னுடைய வீட்டுக்குள்ளேயே நான் முடங்கி இருந்தா எனக்கு போர் அடிக்குது, எனக்கு தெரிஞ்ச தமிழை நான் போய் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வர்றது, அதுக்கான டைம் போடுறது, அப்படி எல்லாம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு கிறுக்குத்தனமா கூட தெரியலாம். எல்லாம் எப்ப பார்த்தாலும் விட்டுட்டு ஸ்கூலுன்னு போறாங்க, சங்கம்னு போறாங்க, பொதுநல சேவைன்னு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்கும் இருந்ததுதான். நல்லது பண்றவன் எல்லாருக்குமே அவன் ஒரு ஏமாளி, அவன் ஒரு கிட்டத்தட்ட கிறுக்குத்தனம் உள்ளவன்கிற ஒரு புரிதல்ல தான் மக்களுமே வச்சிருப்பாங்க. கரெக்டா, சரியா சொன்னீங்க. பிழைக்க தெரியாதவன் அப்படிம்பாங்க. அது சொல்லிட்டு போறாங்க, பிழைக்க தெரியாம இருக்கலாம். எது பிழைப்புங்கிறதே முதல்ல முக்கியம். சோ அப்படி சொல்றவங்களே நாளைக்கு ஒரு கட்டத்துல வந்து நிப்பாங்க, உதவிகள் கேட்பாங்க. ஸோ அப்பவும் நம்ம அதே பிழைக்க தெரியாதவனா பண்ணுவோம். அது சில பேர் வந்து தனக்கு வரும்போது மட்டும் உதவிகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு பழமொழி கூட இருக்கு, உலகத்தோடு ஒட்டி வாழ்பவன் வந்து வாழ தெரிந்தவன், அப்படி வாழாதவன் வந்து உலகத்தையே மாற்றுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியும் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப எனக்குன்னு இருந்துட்டு நான் சம்பாரிச்சேன், நான் வேலையை பார்த்தேன், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு போறவங்க வாழ தெரிஞ்சவங்க, பொழைக்க தெரிஞ்சவன்டா, சூதானமா பொழைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. எங்க உதவிகள் கிடைக்குதோ அதை மட்டும் வாங்கிட்டு பேசாம அமைதியா இருந்துக்கிறவங்க வந்து பிழைக்க தெரிஞ்சவங்க. எவன் ஏமாளியா போய் ரோட்ல ஒரு கல்லு கிடக்கிறத தூக்கி போடுறானோ, தண்ணி அடைச்சிருக்கிறத எடுத்து விடுறானோ, அவன்லாம் வந்து ஏமாளிகளா பிழைக்க தெரியாதவனா தெரிஞ்சாலும் அவன் தான் இந்த உலகத்தை இயக்குகிறான், மாற்றுகிறான் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவமும் கூட. இப்ப புதுசா வந்து நெட்வொர்க்கிங் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, வேற எப்படி நீங்க நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுவீங்க? அதுக்கும் இப்ப யாராவது என்ன அப்படி கேட்டாங்கன்னா நான் அந்த பதில சொல்லிடுறது. சோ முதல்ல நெட்வொர்க்கிங்கிறதே வந்து அது அங்கேயும் ஒரு சுயநலத்தோட ஆரம்பிக்க கூடாது. சுயநலமான ஆளுங்களுக்கு சுயநலமான ஒரு பதில் தேவைப்படுது. ஆமா, அதான் சுயநலத்தோட நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. அதுலயும் எனக்கு நாளைக்கு வேலைக்கு போயிருச்சுன்னா நான் யார்கிட்ட போய் வேலை கேட்கலாம், அதுக்காவது நான் ஒரு 4 பேரை தெரிஞ்சு வச்சிருக்கணும், வாலண்டியரிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. சோ அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் வந்து அது சுயநலத்தோட போகும்போது நிறைய ஏமாற்றங்களை தரும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு 10 பேரோட போய் இது பண்ணும்போது நாளைக்கு எனக்கு வேலை போனா அல்லது எனக்கு ப்ரொமோஷன் வேணும்னா இவன்ட்ட இருந்து கிடைக்குமா, அவன்கிட்ட இருந்து கிடைக்குமான்னு போவோம். அது எல்லா நேரமும் வாய்க்காது. ஒரு சிலருக்கு கிடைக்கும், ரிக்ரெட் வந்துரும், அவங்க வந்து அந்த அமைப்பு மேலேயே தவறும் வரும். அப்படி எதிர்பார்க்காம போகும்போது முதல்ல ஒவ்வொரு மனிதனும் தினமும் ஏதோ ஒண்ணு கத்துக்கிறது வந்து ஒரு புத்தகங்கள் வாசிக்கிறது மூலமாவோ அல்லது தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற மூலமாவோ, டிவி செய்திகளை பார்க்கறது மூலமாவோ கத்துக்கிறது மட்டும் இல்ல. ஒரு மனிதனா இன்னொரு மனிதனோட புழங்கும் போது என்னென்ன இடர்பாடுகள் வருது, 2 பேருக்கு இடையில என்ன கான்ஃபிளிக்ட் வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம். நான் ஒரு கோவக்காரனா வீட்டை விட்டு வெளியேறி இருக்கலாம், ஓவர் த பீரியடு நானே வந்து பக்குவப்பட்டும் இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனுமே வந்து பக்குவப்படுவான். ஸோ அந்த கற்றலுக்கான இடம் வந்து எப்போல்லாம் நம்ம பல பேரை சந்திக்கிறோமோ அதுதான் இந்த தமிழ் சங்கங்கள், தமிழ் பள்ளிகள் இதெல்லாம் கொடுக்குது. அந்த ஆசிரியர்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அது அவங்க கற்றதை சொல்லி கொடுக்கறது ஒண்ணு.
இன்னொன்னு அவங்க இன்டைரக்டா என்ன கத்துக்குருவாங்க அப்படின்னு சொன்னா, நான் எப்படி செல்ஃப் ஆர்கனைஸ்டா இருக்குது, ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னா நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, கொடுத்தாங்கன்னா எப்படி திருத்துறது, போன வாரம் திருத்தினதுக்கும் இந்த வாரம் திருத்தினதுக்குமே அவங்கள்ட்டே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பலவிதமான பிள்ளைகளை பார்ப்பாங்க, தன்னார்வலர்களை பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து இவங்க கோவக்காரங்க, இந்த கோவக்காரங்கள்ட்ட நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, அல்லது இவங்கள்ட்ட நம்ம கோவப்படாம எப்படி நம்ம போய், சில பேர் நடிப்பாங்க ஆரம்பத்துல கோவம் இல்லாம எப்படி நடிக்கிறது, அந்த நடிச்சாவது ஒரு கட்டத்துல அவங்க கோபத்தை வந்து விளக்கிக்கிட்டு வருவாங்க இல்லையா. சோ அந்த கற்றலுக்காவது வரணும். பொதுவான கூட்டங்கள்ல பீப்பிள் மேனேஜ்மெண்ட் கத்துக்கலாம். இதை விட வேற என்ன ரீசன் வேணும் அப்படிங்கிறீங்க? அது பீப்புள் மேனேஜ்மெண்ட் போக தன்னையே மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும், காலையில நான் எந்திரிச்சு போனா ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, இப்ப எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் தெரியுது, என்னால பண்ண முடிஞ்சது, இதை பண்ணும்போது ஒருத்தர் ஒரு தகவலை சொன்னாரு, அல்லது எனக்கு அவர் உதவி செஞ்சாரு, நான் அவருக்கு உதவி செஞ்சேன். நம்ம எல்லாம் தெரப்பி அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி கூப்பிட்டா போறோம் இல்லையா. இந்த மாதிரி உதவிகளுக்கு போகும்போது வந்து இந்த வார்த்தைகளுக்கும் இடம் இல்ல, மன சஞ்சலம் அல்லது அந்த மன இறுக்கங்களுக்கும் வந்து இதே இல்ல. டைம் இருந்தா தான் கவலைப்படுவீங்க. ஆமா, அதனால ப்ரொடக்டிவா போகும்போது அந்த கவலைக்கான இடமே இருக்காது. சோ நம்ம இதையெல்லாம் மெஷர் பண்ணி வாலண்டியர் பண்ணணும், அதை வாலண்டியரா போய் பண்ணணுமே ஒழிய இன்னைக்கு நான் 5 பேருக்கு உதவி பண்றேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அதையும் ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. இன்னொன்னு, நம்ம எல்லாமே இங்க வந்து பல பேரை கேட்டீங்க அப்படின்னா, புலம்பெயர்ந்து வாழ்றவங்களை கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்க என்னங்க இருக்கு லைஃப், எங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஊர்ல இருக்காங்க, இங்க ஆபீஸுக்கு போனோம் வந்தோம் பிள்ளைகளை விட்டோம் வச்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலே இருக்காங்க. அது மன இறுக்கத்தை தான் கொடுக்கும். அந்த மன இறுக்கம் அழுத்தமாகி இன்னும் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய கணவர் மனைவி மேலதான் நம்ம அதை பிரயோகிப்போம். ஈவன் சொல்ல போனா திரும்ப இந்தியாவில் உள்ளவங்க மேலேயும் பிரயோகிப்போம். இங்க இருந்துகிட்டே புலம்பிக்கிட்டே இருப்போம், இதுக்கு இந்தியாவில இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு. எப்படியும் நம்ம பிழைக்கிறதுக்குன்னு இங்க வந்துட்டோம். அப்ப நம்மளுக்குரிய ஒரு எக்கோ சிஸ்டத்தை, நம்மளுக்குரிய ஒரு உலகத்தை நம்ம இங்க உருவாக்கணும். பெரும்பாலும் இப்ப என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்றது, என்னுடைய நண்பர்களுமே அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. இங்க உள்ளவங்கள அத்தை மாமான்னு கூப்பிடு, ஏன்னா உனக்கு அத்தை மாமா இங்க கிடையாது. பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு பெருசா இங்க யாரையும் கூப்பிடுறதில்ல. ரியல் சொந்தங்கள் இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி கூப்பிடுறோம். அட்லீஸ்ட் வந்து அத்தை மாமான்னு கூப்பிடு. ஊர்ல இருந்து வர்ற பெற்றோர்கள், நண்பர்களுடைய பெற்றோர்களை தாத்தா பாட்டின்னு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாகவும் அமையுது. ஸோ அப்ப இந்த எக்கோ சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு நம்ம வீட்டுல இருந்தா யாரும் வந்து வாங்க நம்ம பழகலாம்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொது இடங்கள்ல அதுவும் இப்ப தமிழ் பேசும் சங்கங்கள், தமிழ் பேசும் மக்கள் கூடுற இடங்கள்ல, அது விழாவா தான் இருக்கணும்னு இல்லை, அது ஒரு பயிற்சி முகாமா கூட இருக்கலாம். அங்கேயும் போய் நம்ம பழகும் போது நமக்குன்னு ஒரு நெட்வொர்க் வரும். அதுல நமக்கு ஒரு மாமான் கிடப்பான், ஒரு மச்சான் கிடப்பான், ஜாதி மதமற்ற அரசியலற்ற ஒரு நட்பு வட்டம் அமையும். அதாவது ஒண்ணுமே குறுகிய வட்டம் தான். அந்த குறுகிய வட்டத்திலே இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச பெரிய வட்டம் என்ன அப்படின்னா, தமிழ் மொழி பேசுறதுனால அந்த வட்டம் இன்னும் பெட்டரா இருக்கும். அதுக்கு மேலேயும் பிற வட்டங்களும் போகலாம், இந்தியா லெவல்ல போகலாம், அடுத்த மனிதர்கள் லெவல்ல போகலாம். அட்லீஸ்ட் நம்மளுடைய குடையே அந்த தமிழ்நாடு வரையாவது விரிச்சாகணும், தமிழர்கள் வரையாவது. சுயநலத்தில் ஒரு பொதுநலம், பொதுநலத்தில் ஒரு சுயநலம், எப்படியாவது வாலண்டியரிங் பண்ணிருங்க. நிச்சயமா அது உங்க மனநிலைக்கு நல்லது அப்படிங்க. ஆமா, நீங்க பொது சேவை பண்றீங்களோ இல்லையோ, உங்களுக்கே அது நல்லதுங்கிறதுனால அப்படி இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் தமிழ் சங்கத்துல எனக்கு அதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அதுல நான் ஏன் சேரணும், தமிழ் ஸ்கூல் என் பசங்களா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க, எனக்கு அந்த வாலண்டியரிங் ஹவர்ஸ் தேவைப்படல, நான் அதுல இன்வால்வ் ஒரே ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் எனக்கு அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களா. அவங்களுக்கு என்ன பதில்? இது ஒரு சரியான ஒரு கேள்வியும் கூட. யாருக்கிட்டையாவது ஒரு தமிழ் சங்கம், ஒரு தமிழ் குழுவில் அப்படி சேருங்க அப்படின்னா, ஐயோ அங்கே பயங்கர பாலிடிக்ஸ் அப்படிம்பாங்க. நான் இந்த மாதிரி சங்கங்கள்ல இருந்து செயல்படுறதுனால நான் டக்குன்னு கூப்பிட்டு நிறுத்தி, என்ன பாலிடிக்ஸ்ன்னு எனக்கு சொல்றீங்களா, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு பதில் இருக்காது. அப்படியே போற போக்குல அதை ஒரு தூக்கிட்டு போறது, பொதுவா அப்படியே சொல்லிட்டு போயிடுறது. இன்னொன்னு, எனக்கு அங்க யாரையும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஊருக்கு, டாலஸ் ஊருக்கு வரும்போது எனக்கு அதிகபட்சம் ஒரு 2 குடும்பம் 3 குடும்பம் தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 600-700 குடும்பங்கள் நேரடியா பெயர் சொல்லி அழைக்கிற மாதிரியும், இங்க ஒவ்வொரு ஏரியாலையும் மெக்கினி, ஃப்ரிஸ்கோ, இர்விங், கோப்பல்னு இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவுக்கு போனா இந்த கம்யூனிட்டில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு இன்னைக்கு நட்பு வட்டம் வந்து விரிஞ்சிருக்கு. அது எதையும் எதிர்பார்த்தெல்லாம் நான் போகல. எனக்கு யாரையும் தெரிஞ்சு வாங்க நம்ம போவோம் அப்படின்லாம் யாரும் என்னை கூட்டிட்டு போகல. நான் சொல்ற அந்த 2-3 பேர் தெரிஞ்சவங்க கூட இதுகளுக்கு வர்றதில்ல. நானா அந்த விரிந்த கைகளோட போனேன், ஓப்பன் ஆர்ம்ஸோட வாங்க அப்படிம்பாங்களா, விரிந்த கைகளோட போனோம். பல பேர் வந்து கட்டி தழுவிக்கிட்டாங்க. வருஷமா இருக்கீங்க? நான் இங்க 10 வருடமா இருக்கேன். 10 வருடமா இருந்தாலுமே முதல் வருடத்துல இருந்தே மிகுந்த ஈடுபாடோட, முதல் வருடமே நிறைய நட்புகளை சம்பாதிச்சேன். இப்போ நீங்க நல்லா பேசக்கூடியவரு, நீங்க சோ கால்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படி வேணா சொல்லலாம்.
இப்போ இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க என்ன பண்றது? இப்போ எப்படி நீங்க போய் புதுசா ஒருத்தர் தமிழ் தான் எனக்கு பேசணும், ஆனா எனக்கு பேச வரல, பேச தெரியல, ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு, ஏதோ எதிர்பார்த்து தான் நம்ம பேசுறோம்னு நினைச்சுப்பாங்க. இப்படி எல்லாம் தயக்கம் இருக்கும்ல, அந்த ஓவர் திங்கிங் இருக்கும்ல, அவங்கள இப்படி பேசுங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு டிப் இருந்தா. எந்த ஒரு மனிதனும், ஏன் மனிதன், எந்த ஒரு மிருகமும் கூட பழகாத வரை அது நம்மளை விலகி இருக்கும் அல்லது தாக்க முயற்சி பண்ணும். ஆனா பழகிட்டோம்னா நம்மளோட வந்து சேர்ந்துக்கிறோம். அது தயக்கம் புரியுது. ஒவ்வொருத்தருடைய குணநலன் வந்து, நான் வந்து இன்ட்ரோவர்ட், என்னையால போய் அப்படி எல்லாம் பேச முடியாது, பேசி கவர் பண்ண முடியாது, பரவாயில்ல, அதிகபட்சம் உங்களுக்கு 2 தான் தேவை. ஒரு ஸ்மைல், அது பிளாஸ்டிக் ஸ்மைலா கூட இருக்கலாம். அடுத்து ஹலோ, என் பேரு இது, நான் இந்த ஊரு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு தடவையில ஒரு சந்திப்பு வரும். கண்டிப்பா அந்த பெயர் ஞாபகம் இருக்காது. அடுத்த ஒரு தடவை போகும்போது, ஹலோங்க உங்க பேர் ஏதோ சொன்னீங்க மறந்துட்டேன்னு, நீங்க இந்த இன்ட்ரோவர்ட் வந்து ஓபன் அப் ஆக வேண்டியதே இவ்வளவுதான். மிச்சம் எங்களை மாதிரி பேசுற ஆட்கள் மிச்சத்தை பாத்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்த உடனே, ஹலோ ரமேஷ் எப்படி இருக்கீங்க, என்ன ஆளக்கானா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது நம்ம வந்து அதான் ஓப்பன் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொன்னேன். எனக்கு யாரையும் தெரியாது, நான் இன்ட்ரோவர்ட், பேச மாட்டேன். சில பேருக்கு வந்து அடுத்தவன் பேசினாலே எரிச்சலா வரும், அவங்க வெளியிலே வரமாட்டாங்க. வீட்டுல மனைவி பேசினாலும் எரிச்சலா வரும், அல்லது கணவர் பேசினா மனைவிக்கு எரிச்சலா வரும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணும், கொஞ்சம் பொறுமை காத்து அவங்க பாட்டுக்கு பேசட்டும், நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மனசை வந்து இலகுவாக்கும். இப்ப நம்ம வந்து வம்படியா போய் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ நடக்குது, ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்குது, கான்சர்ட் நடக்குது அப்படின்னு போய் நம்ம பார்க்கும்போது வலிந்து போய் ஏதோ ஒண்ணு என்ஜாய் பண்ண தானே போறோம். சோ இப்படி கூட்டத்துல வந்து மிங்கிள் ஆகிறதுமே நம்ம வலிந்து பண்ணோம் அப்படின்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும். உங்க பாடி லாங்குவேஜ் பார்த்தா நாங்களே வந்து பேசிடுவோம். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நீங்க. நீங்க யார்கிட்டயும் பேசி யார்கிட்டயும் கோவப்பட்டு கூட நான் பார்த்ததே இல்லை. கோவம் வருமா? கோபம் வந்து வீடுகள்ல தான் காமிக்க முடியும். எப்போதும் வெளியிடங்கள்ல உரிமை இருக்க இடத்துல காமிப்போம். வெளியிடங்கள்ல காமிக்க முடியாது, காமிக்கவும் கூடாது. ஏன்னா அதை கத்துக்கிறதா நம்ம போயிருக்கோம். கோவப்படக்கூடாதுங்கிறத கத்துக்கிற போயிருக்கோம். அங்கேயும் யார்கிட்ட கோவப்படுவோம்னா, நெருங்கி கிட்டத்தட்ட 10 வருடமாவும் நாங்க நெருங்கி பண்றோம். அவங்கள்ட்ட அப்போ அந்த சமயத்துல ஏய் என்னையா அப்படிங்கிறதோட நின்றும், அதுக்கப்புறம் திரும்ப மிங்கிள் ஆயிரும். ஸோ இது எல்லாமே கத்துக்கிட்டு நம்ம, அது ஒரு ப்ராக்ரஸ் தானே. நம்ம வெளியில கோவம் காமிக்க கூடாதுங்கிறதும் ஒண்ணுதான். கோவம் வந்தா எப்படி அடக்குறது, இன்னொருத்தர் கோவப்பட்டாருன்னா அதை எப்படி கையாளுறது, நம்ம திரும்ப எடுத்துக்கிட்டு கத்தாம அப்படிங்கிறது எல்லாமே அந்த இதுல கத்துக்கிறது தான். ஸோ அதுக்கும் நம்ம ஓப்பனா தான் போவோம். 10 வருஷம் இங்க இருக்கீங்கல்ல, அந்த 10 வருஷத்துல நம்ம தமிழ் கம்யூனிட்டியா எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? தமிழ் கம்யூனிட்டியா நிறைய பேரு, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஏன் நான் போகணும், தமிழ் சங்கங்களுக்கு வர்றவங்க என் புள்ள டான்ஸ் ஆட ஸ்டேஜ் கிடைக்குமா அல்லது பாட ஸ்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு வருவாங்க. நான் ஆட அல்லது குடும்பத்தார் ஆட கிடைக்குமா, ஏதாவது காம்படிஷன் வச்சா பரிசு கொடுப்பீங்களா, சர்டிபிகேட் கொடுப்பீங்களா, வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பீங்களா, இப்படின்னே வந்து ஒரு சிலர் அந்த குறுகிய வட்டத்திலேயே உன்னை எதிர்பார்த்தே வந்து வராங்க. ஆனா நிறைய தமிழ் ஃபேமிலிஸ் இருக்காங்க. இப்ப நான் ஒரு சங்கத்துல இருக்கிறேன், தமிழ் சங்கத்துல, மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கங்கிற சங்கத்துல கிட்டத்தட்ட 2000 குடும்ப உறுப்பினர்கள் பதிவு பண்ணியே இருக்காங்க. ரெஜிஸ்டர்ட் ஆக்டிவ் மெம்பர்ஸே இவ்வளவு பேர் இருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஓவராலா பார்க்கும்போது. ஈவன் பட்டிமன்றம் புகழ் ராஜா அவங்க வந்தப்ப கூட சொன்னாங்க, பாரதி பாஸ்கர் மேடம் வந்தப்ப கூட எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு சொன்னப்ப, அமெரிக்காவிலேயே நாங்க பெரிய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணிக்கையை சொன்னோம். என்னங்க அமெரிக்காவிலேயே பெரிய சங்கம்ங்கிறீங்க, உலகத்திலேயே நீங்க தான் பெரிய சங்கம், ஏன்னா இந்தியால கூட இவ்வளவு உறுப்பினர் இருக்கிற ஒரு அமைப்பு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு சர்டிபிகேட் வேணும், வாலண்டியரிங் ஹவர்ஸ் வேணும், ஸ்டேஜ் வேணும்னு வந்திருக்கவங்க மேபி ஒரு 50% இருக்கலாம். மிச்சம் 50% வந்து அவங்க இந்த மாதிரி மேடை எதிர்பார்த்தோ எந்த பாராட்டையுமே எதிர்பார்த்தோ வரல. நான் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர், இந்த தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், எனக்கு இந்த சங்கம் இருக்கணும், இப்படி ஒரு சங்கம் இருக்கிறதுனால இங்க உள்ள பலருக்கு அதுல பயன்பாடு இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏதாவது செய்ய முடிஞ்சாலும் நான் செய்ய விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணு அவங்களை வந்து இணைச்சுக்கிட்டு அவங்க டயத்தை கொடுத்து அல்லது அவங்களுடைய நாலேஜை கொடுத்து உதவி பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து என்னால அதுவுமே பண்ண முடியாது, பட் இந்த சங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு செங்கக்கல்ல தூக்கி வச்சாவது நான் அதை நிறுத்தி வச்சிருக்கேன், அதை நான் உருவிட்டு ஒரு வெற்றிடத்தை உருவாக்குறேன். ஆமா, அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. சோ அது எல்லாரும் இன்னும் உள்ள வரும்போது பழகுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா தமிழ்ச்சங்கங்கள் அவங்க தமிழ் சங்க உறுப்பினர்களா இருக்காங்களா அப்படின்லாம் பார்த்து எந்த உதவியும் நம்ம பண்றது இல்ல. இப்போ நீங்க பக்கத்து ஸ்டேட் மக்களுக்கும் ஹெல்ப் பண்றீங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, பல பேர் இங்க. நமக்கு இன்னொரு இது என்னன்னா, டாலஸ் ஒரு பெரிய ஊர் அப்படிங்கறதுனால நமக்கு அனுபவமும் நிறைய, இங்க அனுபவசாலிகளும் நிறைய. சோ அப்படிங்கும் போது எந்த ஒரு பிரச்சனைனாலும் இந்த ஊர்க்காரனை கேட்டா தெரியும். அது பிரச்சனைன்னு கூட இல்ல, ஒரு
கொண்டாட்டத்தை ஒரு நிகழ்வை எப்படி நடத்துறதுங்கிறதுக்கு கூட இங்க உள்ளவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பாங்க. அது எப்படிங்க நீங்க மேனேஜ் பண்ணீங்க, இதை எப்படிங்க கையாண்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது நமக்கே ஒரு பெருமையா இருக்கும். பாத்தீங்களா, நம்ம கத்துக்கிட்டோம், பண்ணணும். ஆமா, கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். பல கின்னஸ் ரெக்கார்ட் முயற்சிகளுக்கும் இன்னும் இருக்குது, தொடர் முயற்சிகளும் இருக்குது. சோ கின்னஸ் ரெக்கார்டு வந்து திரும்ப அந்த அந்த கின்னஸ் பேரு அப்படிங்கறத தாண்டி அதுக்கான ப்ராசஸ் இருக்குது இல்லையா, இத்தனை பேரை சேர்க்கறது, அதை ஒரு வடிவமைப்புக்குள்ள கொண்டு வர்றது, எல்லாரும் ஒரு ஒழுங்கோட வந்து அதுல செயல்படுறது, அதை திரும்ப பிரசன்ட் பண்றது, இந்த ப்ராசஸ் தான் வந்து என்ஜாயபிள். இது வந்து ஊருக்கு காட்டி படம் காமிக்கிறதுக்கு, நம்ம ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டு சந்தோஷமா இருக்குன்னு காமிக்கிற மாதிரி இது ஒரு ஊருக்கு ஒரு சர்டிபிகேட் தான் ஒழிய, பட் அதை இந்த உள்ள இறங்கி பண்றவங்களுடைய இது வந்து அவங்க பிரகடனப்படுத்தவே தேவையில்லை. நாங்க கின்னஸ் வாங்கியிருக்கோம்னு அவங்க அதை சொல்லாமலே மனசுக்குள்ள ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் கின்னஸ் டீம் அப்படிங்கிற இது வந்து அவங்களுடைய லைஃப் லாங் வர இருக்கும். எப்போதும் ஒரு மனிதன் வந்து பிறந்துட்டு அது இன்ட்ரோவர்ட்டா இருக்கட்டும், இன்ட்ரோவர்ட் இல்லாம எனக்கு ஆளுல தெரியாதுங்க அதனால போகல அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும், நம்ம படிக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை நடத்துறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், ஒரு நாள் மல்லாந்து படுத்துக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் மல்லாந்து படுத்துக்கிட்டு என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு யோசிச்சா வெறும் பிளாங்க் ஸ்கிரீனா ஓடும். அந்த தூரதர்ஷன்ல ஓட மாதிரி அப்படின்றது மாதிரிதான் ஓடும். ஆமா, புள்ளி புள்ளியா வரும். ஆனா இந்த மாதிரியான சமூக தொடர்போட இருந்துகிட்டு பண்ணாங்க அப்படின்னா ஒன்னொன்னா ஓடும். அது கலர்ஃபுல் ரீலா இருக்கும். அது என்ன சொல்றது, அந்த பழைய காலத்துல ரோஸ் கலர்ல எல்லாம் ஃபில்ம் வரும்ல, அதுல இருந்து கருப்பு அந்த மாதிரி என்ன ஓடும் இப்போ இது வரைக்கும் நிறைய ஓடும். இங்க வந்து சங்கமா நம்ம நடத்தும் போது தமிழ் சங்கம் மூலமா நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறோம். அதுல கலை நிகழ்ச்சிகள், அது தீபாவளியா இருக்கட்டும், பக்ரீத்தா இருக்கட்டும், கிறிஸ்மஸா இருக்கட்டும், பொங்கல், சித்திரை திருவிழா, இது ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கெல்லாம் ஓடும். இந்த ஒரு டான்ஸுக்கு, இந்த ஒரு இதுக்கு வந்து கும்மிக்கு ஒரு 300 பேரை நம்ம தேத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதுக்கு இந்த மாதிரி சேலை ஜாக்கெட் எல்லாம் வாங்கிக்கங்க, அதுக்கு இவ்வளவு காசு கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு வராம எத்தனை பேர் ஓடுனாங்க முத கொண்டு ஓடும். மக்கள் அப்படின்னு தான் இருப்பாங்க. அதை குறையும் சொல்ல முடியாது. 300 பேருக்குன்னும் போது அது பெரிய பிரச்சனை. ஆமா, பெரிய பிரச்சனை. இன்னொன்னு, அதை வந்து நம்மளே வந்து நம்மள இது பண்ணிக்கலாம். நம்ம ஏன் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணணும், நீங்க 300 பேரும் இந்த மாதிரி ஒரு சேலை வாங்க, இது பண்ணுங்கன்னு, உங்கள்ட்ட இருக்கிறத கட்டிட்டு வாங்கன்னு நம்ம பண்ணலாமே அப்படிங்கறது ஒரு நம்ம அப்ப திருந்தி இருக்கோம்ல அப்படின்னு நம்மளே நம்ம திருந்த நம்ம சொந்தமா நம்ம மகளுக்கும் தாய்க்குமே எடுத்து கொடுக்கும் போது அவ்வளவு எனக்கு அந்த கலர் இதுன்னு இருக்கும். 300 பேருக்குன்னும் போது அவங்க சாய்ஸ்லயே விட்டுறது பெட்டரா இருக்கும். அது அனுபவத்துல வருது. ஆமா. சோ அது மாதிரி படுத்துட்டு பார்க்கும்போது இங்க நிறைய லீகல் இஷ்யூஸ்க்கு வருவாங்க. எனக்கு வந்து விசா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு அப்ரூவல் வரல, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஒரு H4, நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒருத்தர் திடீர்னு கால் பண்ணார். அவர் வந்துட்டு என்னுடைய H4 ரினியூவல் வந்து எனக்கு ரிஜெக்டட்னு போட்டாங்க, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். அது நமக்கு தெரியுதோ தெரியலையோ அது ஒரு கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒருத்தர் ஒரு ப்ராப்ளத்தை இருக்காரு, முதல்ல அவர் என்ன ப்ராப்ளத்துல இருக்காருன்னு காது கொடுத்து கேட்கலாம். அடுத்து இந்த தமிழ் சங்கத்துல இருக்க தொடர்புகள் இருக்கு இல்லையா, நீங்க எப்ப வெளியே போறீங்களோ அப்பதான் உங்களுக்கு தொடர்புகள் வரும். அந்த தொடர்புகள் வந்து நம்ம ரீச்சபிளா இருப்பாங்க. இவர் வந்து அவருக்கு கேட்கல, ஊருக்கு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றத உடனே கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதை கேட்டு சொல்ல முடிகிறது. அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட் டெத் நிறைய நடக்கும். இதையெல்லாம் இப்ப தமிழ் சங்கம் வந்து வெளியில சொல்றதும் இல்லை, எத்தனை பேருக்கு பண்ணோம். ஏன்னா அதெல்லாம் ஒரு பிரைவேசி, அவங்களுடைய இதை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றதும் இல்லை. இன்னொன்னு, இதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு செஞ்சு அதை சொல்லி காமிக்கிற ஒரு நிலைமையிலே இல்லை. ஸோ இது வந்து தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு அசாம்காரரு தனியா இறந்து அபார்ட்மெண்ட்ல கிடந்தாரு. அவருடைய நண்பருக்கு அது தெரிய வந்து வீட்டுல இருந்து போன் பண்றாங்க. 3 நாளா எடுக்கலைன்னு சொன்ன உடனே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் லீசிங் சென்டரை வச்சு அவங்க கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்க்கும்போது அவர் இறந்து கிடக்குறாரு. அந்த கூட போன நண்பருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவருடைய அலுவலக நண்பர் ஒரு தமிழ்காரர்கிட்ட கேக்குறாரு. அந்த தமிழ்காரரு உடனே எனக்கு தகவல் கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஒண்ணு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. பண்ணியிருக்கோம். சோ பிற மொழி பேசுறவங்களுக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். தமிழ் சங்கத்துல இதுவரை வந்த அந்த மாதிரியான ஹெல்ப்புகள்ல 85% தமிழ்ச்சங்க உறுப்பினர்களே கிடையாது. ஆனாலும் நம்ம பண்றோம். சோ இதை வந்து நான் இங்க வந்துதான் கத்துக்கிட்டேன். எனக்கு நான் என்ன ஊர்ல இருக்கும் போதே ஒரு டிகிரியா முடிச்சுட்டு வந்தேன். யாராவது அன்பார்ச்சுனேட் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்ட்டு இங்க வந்து தான் கத்துக்கிட்டோம். ஏற்கனவே கத்துக்கிட்டவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுல இருந்து இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொண்டு போறோம். அப்புறம் டொமஸ்டிக் வயலன்சஸ் நிறைய. எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. இப்போ
நம்ம போய் அதை ஓபன் பண்ணி பார்க்கணும்னா உங்களுக்கு அது லீகலி அதுல எதுவும் ப்ராப்ளம்லாம் வராதா? ஏன்னா இப்ப நான் இன்னைக்கு ஒருத்தவங்க கிட்ட ரேடியோல பேசிட்டு போது சொன்னாங்க, நர்ஸ் நீங்க யாருக்கா ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? அந்த படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, ஃபிளைட்ல யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. சில இடத்துல எங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை, நாங்க ஓரளவுக்கு தான் பண்ண முடியும், இது பண்ணா அவங்களை இது பண்ண முடியும், இன்னும் பெட்டரா ஆக்கணும்னா கூட நாங்க அங்க கொஞ்சம் ஐ ஹாவ் டு டேக் அ பேக், ஒரு லைசன்ஸ் இஷ்யூ அந்த மாதிரி வரும். நாங்க இப்ப நம்மளுக்கு சங்கத்துக்கு எந்த அளவுக்கு இங்க இந்த ஆர்கனைசேஷனா இங்க இயங்குறதுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்றாங்க இங்க இந்த கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல மத்த ஆர்கனைசேஷன், நம்மளுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா? போய் அவங்களுக்கு ஓரளவு தான் ஹெல்ப் பண்ண முடியுமா இல்ல இறங்கி எல்லாமே பண்ண முடியுமா? அதாவது நம்ம ஒரு சில இதுகள்ல பாதுகாப்பா இருந்துக்கிறது நல்லது. அதுக்காக நம்ம இறங்கி எதுவும் பண்ணுனா மாட்டிக்கிடுவோம் அப்படின்லாம் இல்ல. இப்ப நம்ம ஊர்ல வந்து யாராவது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடந்தா அவரை நம்ம தூக்கி கூட ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம். ஏன்னா உன்னை விசாரணைக்கு வா, இதுக்கு வா, அதுக்கு வான்னு சொல்லிட்டுலாம் அலக்களிப்பாங்க அப்படின்லாம். ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் இருக்கு. குட் சமாரிட்டியன் லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நீங்க ஒரு நல்ல எண்ணத்தின்படி ஒருத்தருக்கு உதவி செய்ய போனீங்க, அதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னாலும் தட் லா ப்ரொடெக்ட்ஸ் யூ. நீங்க இப்ப சிபிஆர் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம சங்கத்து மூலமாவே சிபிஆர் ட்ரைனிங்கும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். அந்த சிபிஆர் எல்லாம் கொடுக்குறவங்க அவங்க முயற்சி பண்றாங்க, இறந்துட்டா கூட அது நம்ம ஃபால்ட் கிடையாது. ஏன்னா நம்ம நல்ல எண்ணத்துலதான் இது பண்ணோம். அதனால நம்ம ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை, எல்லாத்துக்கும் பயந்து ஒதுங்கவும் தேவையில்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்க சொல்லுவாங்க. அந்த சிபிஆர் மயங்கி விழுந்தவங்க சுயநினைவோட இருந்தாங்கன்னா, எனக்கு இது தெரியும் நான் உனக்கு பண்ணவா அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்க சொல்லுவாங்க. அவங்களால சொல்ல முடிஞ்சு ஓகே அப்படின்னாங்கன்னா நம்ம பண்ணலாம். அவங்களால சொல்லவே முடியாத நிலையில இருந்தாங்கன்னா நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ட்ரைனிங்லேயே கொடுத்துருவாங்க. போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டு, ஆம்புலன்ஸ் 911க்கு சொல்லிட்டு நம்ம இதை அவங்க வர்றது வரை நம்ம செயல்படலாம். அதுக்கப்புறம் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம சங்கத்துல இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? ஆமா, ஏற்கனவே கொடுத்தோம். மக்கள் எதெல்லாம் நல்லது சொல்லி கொடுக்குறோமோ அதுக்கெல்லாம் வர்றது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இது எதுக்கு நமக்கு தேவையில்லை. ஒரு டாக்டர்கிட்ட இந்த மாதிரி கார்டியாலஜிஸ்ட் பேசும்போது அந்த ட்ரைனிங் எல்லாருமே எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம இந்த பாட்காஸ்ட் மூலமா சொல்லுவோமே. ஆமா இருக்கு. நம்ம வந்து 2 நாள் ட்ரைனிங்கா? இல்ல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம், அவ்வளவுதான், அது போதும். சோ அதுக்கான சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க, எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது நமக்கு வரும். ஒரு சிலருக்கு அதுக்கு அந்த சிபிஆர் கொடுக்கறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் தேவை, அதை நம்ம புஷ் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் தேவை. அது எல்லாருக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த்தானவங்க பண்ணுவாங்க. நம்ம மற்றதுகளை பண்ணலாம். அந்த ஏஐஇடி எடுத்துட்டு வர்றது, ஒரு காப்புக்கு கால் பண்ணி சொல்றது, அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸ் வந்து கிளியர் பண்ணி பிரீத் பண்றதுக்கு வழி விடுறது, இது எல்லாத்தையுமே நம்ம அதுக்கு தெரிஞ்சாதான் அதை சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்மளும் அந்த கூட்டத்தோட ஆனு பாப்பா இல்லைன்னா வீடியோ எடுத்து போட்டுட்டு இருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காவது நமக்கு அந்த ஒரு நாலேஜ் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ அதுகளை பண்ணலாம். வேற என்னென்னலாம் பண்றாங்க தமிழ் சங்கத்துல? இதெல்லாம் நீங்க வந்து கத்துக்கலாம், இது ஃப்ரீயாவே பண்றோம், இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? எல்லாமே நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வராங்க. நம்ம ஏற்கனவே அந்த இது விட்டதையும் சொல்லிடுறேன். இப்படி ஒருத்தர் ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா எப்போதுமே 911க்கு கால் பண்ணி சொல்றது. 911லயே 2 விதமான கால்ஸ் நம்ம அவங்கள்ட்ட சொல்லும் போதே இது நான் எமர்ஜென்சி கால், எமர்ஜென்சி கால்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு செக்ரிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஆனா எல்லாத்துக்குமே முதல் நம்பர் வந்து 911 தான். வேற எதுக்கு கால் பண்ணணும்னாலும் 911 தான். அதுக்கப்புறம் ரீடைரக்ட் பண்ணுவாங்க. அதை எப்படி அவங்க ரீடைரக்ட் பண்றாங்கன்னு கத்துக்கிறது கூட இங்க வாய்ப்புகள் இருக்கு. இங்க சில சிட்டில இருக்கிற ஸ்டேஷன்ஸ் வந்து பிளான்டு ஷெட்யூல்டு டூரே கொடுக்குறாங்க. நம்ம ஒரு குரூப்பா போயிட்டு எனக்கு கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு டூர் கொடுங்க, ஃபயர் ஸ்டேஷனுக்கு டூர் கொடுங்கன்னா அதுவும் கொடுக்குறாங்க. ஈவன் நம்மளே வந்து போலீஸ் ஆபீசருடைய ட்ரைனிங் எடுத்து அவங்களுக்கு அது ஒரு உதவியும் செய்ய முடியும், ஒரு அவசர காலங்கள்ல உதவியாவும் செய்ய முடியும். இந்த ஷெரீஃப் அந்த மாதிரி சொல்றீங்க? இல்ல, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்டட் போஸ்ட். பட் நீங்க வந்து அதுக்கு ஏதோ ஒரு டேர்ம் சொன்னாங்க, மறந்துட்டேன். நீங்க போலீஸுக்கான சில தகுதி இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களை தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நீங்க பண்ணலாம், ஒரு காப்பா இருந்தா இதெல்லாம் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு அதிகாரம் கையில கிடைக்காது, அது பல ஸ்டேஜ்கள் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நீங்க அந்த ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணி ஒரு காப்பு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவசர காலங்கள்ல நீங்க போய் அவங்களுக்கு உதவி செய்யலாம். இப்ப இங்கேயே வந்து ஒரு வெள்ள மீட்பு நடவடிக்கை எல்லாம் நடத்த வேண்டியது இருக்கு அப்படின்னா அங்கேயும் ஃபயர் சர்வீசஸ் அண்ட் போலீஸ் தான் இருப்பாங்க. அவங்களோட சார் நான் இந்த மாதிரி இந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னா அவங்களுக்கு ஓகே அப்ப இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். டைம் இருக்காது. உங்களுக்கு ஆல்ரெடி எக்யூப்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல இதை செய்றீங்களா அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க. ஆமா, இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அதிக அதிகாரம் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா இப்ப ஊனமுற்றோருக்கான இதுல வந்து கார் நிறுத்தத்துல
வேற யாராவது நிறுத்தி இருந்தா டிக்கெட் கொடுக்குற அளவுக்கு கூட அதிகாரங்கள் கொடுக்குறாங்க. நீங்க அந்த ஸ்டேஜஸ் எதுல இருக்கீங்க அப்படிங்கறத அதுக்கான தனி சர்டிபிகேஷன் மாதிரி பண்ணணும். ஆமா. சோ அதுகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ எப்போதுமே ஒரு ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இப்போ வீட்டுல ஒருத்தர் இறந்திருக்காரு, அது எப்படி இறந்தாரு என்ன ஏதுன்னெல்லாம் தெரியாது, அது நமக்கும் தெரியாது, அவரு யதார்த்தமாவே கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்திருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தர் அவரை கொன்னுட்டு ஓடி இருக்கலாம், இல்ல அவர் மருந்து சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இது எல்லாத்துல இருந்தும் தப்பிக்க முதல்ல காப்புக்கு தான் நம்ம கால் பண்ணணும். அவங்க வந்துட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இதுல யாரையுமே நீ ஏன் வந்து எனக்கு நீ தானே சொன்ன வா விசாரணைக்கு அப்படின்லாம் எதுவும் அவங்க பண்ண போறது இல்லை. சோ அவங்க ரொம்ப தெளிவா இந்த ஊர்ல வந்து அனாவசிய மிரட்டல்களோ அடியோ வந்து காவல்துறை வந்து நம்ம மேல பிரயோகப்படுத்தாது. நம்ம அவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு பொலைட்டா நடத்துறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களும் பொலைட்டா நமக்கு நிறைய சொல்லியும் கொடுப்பாங்க, நம்மளுடைய உதவிகளையும் கேட்டுக்குருவாங்க. எப்போதுமே ஆமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. எப்ப நம்ம அவங்களுக்கு த்ரெட்டா அவங்க நினைக்கிறாங்களோ அப்பதான் வந்து வேற மாதிரி மாறும். சோ அதனால நம்மளுடைய இதை வந்து எப்படி நம்ம சிக்னல் கொடுக்குறோங்கிறத பத்தும் பாத்துக்கணும். நம்ம ஊர்ல வந்து பயமுறுத்தி வளர்ப்பாங்கல்ல, போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு. இங்க அப்படி கிடையாது. ஒரு ஸ்டிக்கர் வேற குழந்தைங்களுக்கு கொடுத்து ஏதாவது பிரச்சனை வந்து சொல்லுங்கிற மாதிரி சொல்றதுலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம பயந்து தானே வளர்ந்துருக்கோம், இவ்வளவு நாளா இப்படி டிஃபரெண்டா பண்றாங்க. இங்க ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு உயிரையும் அவங்க வந்து விலை உயர்ந்ததா நினைச்சு அதுக்கான பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதுலயே முக்கியமா குழந்தைகள். அதனாலதான் வந்து குழந்தைகளுக்கு சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ் எல்லாம் வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுறாங்க. சோ இது எல்லாமே தமிழ் சங்கத்துக்குள்ள வந்துட்டு தான் நான் லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் யாருக்கு தேவையோ அப்ப டக்குன்னு இது பண்றோம். எல்லாத்துக்கும் ஈவன் இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்தாரு, நான் வந்து யூஎஸ் சிட்டிசன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஓசிஐ கார்டு இப்ப ரீசெண்டா தான் அப்ளை பண்ணேன், நான் ஃபேமிலி எமர்ஜென்சி இந்தியா போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல யூஎஸ் சிட்டிசன் வந்தப்பவே பண்ணியிருக்கணும், அதுவே 4-5 வருஷம் ஆச்சு. ஓசிஐ கார்டு கொடுக்கறதுக்கும் நேரம் ஆகும். நம்ம வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிலர் வருவாங்க, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் ஏதாவது உங்க இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி எனக்கு சீக்கிரம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு வருவாங்க. இந்த ரெண்டாவது வந்து தவறு. தெரிஞ்சுக்கிறது என்ன பண்ணணும், இப்ப அதுக்கு வந்து நீங்க என்ட்ரி விசா வாங்கணும், அது எமர்ஜென்சிக்குன்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும், கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற தகவல்களை கொடுத்து நம்ம போகலாம். நம்ம இந்த நம்ம ஊர் மாதிரியே எனக்கு கவுன்சிலரை தெரியும், கவுன்சிலர் எங்க மாமா, அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு மாமா, அதனால நான் ஒன்வேல போறேன் அப்படிங்கிற மாதிரியான மன இதுல வந்து வரக்கூடாது. அந்த மனநிலையில நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஊரையும் நம்ம கரெக்ட் பண்றோம்னு அர்த்தம். சோ அதனால என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான முன்னெடுப்புகளை வந்து முன்னெடுக்கலாம். இப்ப இதே மாதிரி ஒரு 10 பேர் வந்து நீங்க கவுன்சிலேட்ல சொல்றீங்களா, சங்கத்துல இருந்து லெட்டர் கொடுக்குறீங்களா அப்படின்னா நம்ம சங்கத்துக்கு அங்க மரியாதை இருக்காது. ஆமா, இவங்க எல்லாருக்கும் லெட்டர் கொடுப்பாங்க, இவங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷனுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அதுகளை வந்து தவிர்த்திடணும். நம்மளை எப்படி அந்த வழிமுறைகளை பின்பற்றுறதுன்னு சொல்லி பார்க்கணும். இது எமர்ஜென்சி எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க நம்ம மக்கள் நினைக்கிறீங்க? இது பண்ணாதீங்க, இது பண்ணுங்க, ஏன்னா நாங்க வந்து ஹெல்ப் பண்ணும் போதும் இது மாதிரி தப்பா பண்ணி அதை டிலே ஆக்கிடாதீங்க, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கா? தப்பா பண்ணி டிலே ஆகுறது தெரியாம பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த பாஸ்போர்ட் விசா விஷயங்கள்ல பெருசா எதுவும் தவறா பண்ணல. இந்த இறந்ததுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா கேட்க முதல்ல தயங்குறாங்க, என்ன கேட்கறது, யார்கிட்ட கேட்கறதுன்னு தயங்குறாங்க. இன்னொன்னு ஒரு நிகழ்வுக்கே ஒரு 10 பேர் கால் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. பட் அதையெல்லாம் இப்ப நம்ம ப்ராசஸ்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு 10 பேர் வர்றாங்க அப்படின்னா கூட இது ஏற்கனவே எங்களுக்கு இந்த தகவல் வந்துருச்சு, இதுல செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் அந்த இறந்தவருடைய பேர்லயே கிரியேட் பண்ணி யாரெல்லாம் அதுல ஆர்வமா என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் உள்ள போட்டு வந்துருச்சு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இத ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதுல கொண்டு வந்து அதுல டிஸ்கஷன் போகும். அடுத்த ஸ்டெப் என்ன, இவருக்கு டெத் சர்டிபிகேட் எப்படி வாங்குறது, இப்ப பாடியை எடுத்துட்டு போறதுன்னா என்ன பண்ணணும், இல்ல இங்கே எரிக்கணும்னா எது ரொம்ப குறைந்த செலவுல எதை பண்ண முடியும், எங்கே நம்ம ஹிந்து ரிச்சுவல்ஸ் பண்ண விடுறாங்க அப்படிங்கறது மாதிரியான தகவல் எல்லாமே நம்ம கொடுத்து உதவி எல்லாம் பண்றோம். சோ இது எல்லாமே இப்ப சங்கத்துல பொறுப்புல இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு இல்ல, இதை தெரிஞ்ச இன்னொருத்தர் கூட வந்து பண்ணலாம். சோ ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் தானே, யார் வேணாலும் பண்ணலாம். எனக்கு ஒரு நேரம் இருக்கு, எனக்கு விருப்பமும் இருக்கு, நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். சோ நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நாலேஜ் எங்க கிடைக்கும்னா திரும்ப வெளியில வந்தாதான் கிடைக்கும். ஆமா, இப்ப ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ உடனே உங்ககிட்ட வந்தாங்க, வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணும், அவங்கள பத்தி உங்ககிட்ட என்ன சொல்லணும், என்ன எப்படி நடந்தது? சில பேர் வந்துட்டு உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிட்டாங்க, இப்ப ஹாஸ்பிட்டல்ல தவறி போயிட்டாங்க, இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து உங்களை எந்த ஃபியூனரல் ஹோமுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஃபியூனரல் ஹோம் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும். எந்த ஃபியூனரல் ஹோம்ல
நம்ம வந்து ஹிந்து ரிச்சுவல்ஸ் படி பண்ண விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நேரடியா கணவனோ மனைவியோ குழந்தைகளோ அவங்களால உடனடியா முடிவுகள் எடுக்க முடியாது. ஆனா ஆன் பிஹாஃப் ஆஃப் தம் யாரோ ஒருத்தர் பேசணும். நம்ம மக்கள் ஒரு சில சமயத்துல அந்த ஆர்வத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒண்ணு கேட்காமலே விட்டுருவாங்க, அவங்க சோகத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்காமலே விட்டுருவாங்க. இல்லைன்னா 10 பேர் போய் அந்த பாதிக்கப்பட்டவர்கிட்ட கேட்பாங்க, இப்ப என்ன பண்ணலாம். இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணணும். யாரோ ஒருத்தர், அது சிச்சுவேஷனல் லீடர் அப்படிம்பாங்க, அந்த இடத்துல நான் தான் லீடர். அது பேருக்காக இல்ல, மத்த சிரமங்களை குறைக்கிறதுக்காக ஒருத்தர் லீடரா எமர்ஜ் ஆகி அவர் வந்து இந்த குடும்பத்துக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் தம் அவர் முடிவு எடுக்கணும். இல்லைன்னா அதை சமயம் பார்த்து அதை முடிவு எடுக்க சொல்லணும். எதுக்குமே இங்க அவசரமும் பட தேவையில்லை. ஏன்னா இப்ப நம்ம ஊர் மாதிரி நீங்க இறந்துட்டாங்க நீங்க உடனே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அதுக்கான எல்லா சோதனைகளும் பண்ணி அதுல தயார் நிலையில தான் வச்சிருப்பாங்க. நம்ம டிசைட் பண்ணிட்டு உடம்பு இங்க வச்சிருக்கு, இங்கே நம்ம எரிக்க போறோமா, புதைக்க போறோமா, இல்ல ஊருக்கு எடுத்துட்டு போக போறோமா அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம முடிவு பண்ணிட்டு அதுக்கான இதுகள் இருக்கு. ஊருக்கு எடுத்துட்டு போறதுன்னா குறைந்த செலவுல எப்படி எடுத்துட்டு போறது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு இதே பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் எனக்கு வந்து அதுக்கு ஒரு குருக்கள் வேணும், ஒரு புரோகிதர் வேணும், அதை பண்றதுக்கு, சடங்கு பண்றதுக்கு. அதை எந்த ஃபியூனரல் ஹோம்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, நான் இமீடியட்டா நாளைக்கே பண்ணணும் அப்படின்னா இந்த ஊர்ல பண்ண முடியாது. ஃபியூனரல் ஹோம் அப்பாயின்மெண்ட் எப்ப அவங்க எடுத்துக்கொண்டே எல்லாம் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு நீங்க வியூவிங் வைக்கிறீங்களா, சில பேர் வியூவிங்னா வச்சு எல்லாரும் வந்து பாக்குறது, ஒரு பிரேயரோ ஒரு பேச்சோ, அதெல்லாம் அவரை பற்றிய பேச்சுகளோ பேசுவாங்க. வியூவிங்கே இல்லாம எரிக்கிறதும் இருக்கும் அல்லது புதைக்கிறதும் இருக்கும். அதுல என்ன நம்ம இது பண்ண போறோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா, இப்ப ஹாஸ்பிட்டல்ல நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, முதல் வேலையா இந்த இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு எந்த ஃபியூனரல் ஹோம்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்ப எங்கள்கிட்ட கேட்கும் போது நான் ஊருக்கு எடுத்துட்டு போலான்னு இருக்கேன்னா அதுக்கான ஃபியூனரல் ஹோம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அவங்க வந்து குறைந்த விலையில உங்களுக்கு எல்லாம் பேக்கிங், கார்கோ எல்லா வேலையுமே அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லி அதை சொல்லுவோம். இல்ல இங்க வியூவிங் வச்சு பண்ணணும், எங்களுக்கு வியூவிங் வந்து 50 பேர் 100 பேர் வருவாங்கன்னா இந்த இது, எங்களுக்கு வியூவிங் ஒரு 15-20 பேர் தான் வருவாங்கன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி ஒண்ணு. இடம் வாங்கி நாங்க புதைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த ஃபியூனரல் ஹோம்ஸ். இப்படி ஒன்னொன்னையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். என்ன அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ். சில பேர் இப்படி எரிச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க, யாருமே எடுத்துட்டு போக மாட்டாங்க. அப்ப அதை எங்க ஹோல்டு பண்றது, எவ்வளவு நாள் ஹோல்டு பண்ணுவாங்க, எப்படி அதை நான் இந்தியாவுக்கு எடுத்துட்டு போறது, இது எல்லாமே வழிமுறை நிறைய பேருக்கு தெரியாது. இதுகளை வந்து நம்ம சங்கத்துல இருக்கிற இது தெரிஞ்ச நம்ம வந்து இது பண்றோம். சோ இதுக்கு வந்து நேரங்காலம் கிடையாது, எப்ப வரும்லாம் தெரியாது. நானே வந்து பலமுறை வீட்டுக்குள்ள டயர்டா, ஈவன் சங்கத்து விழாக்கள் முடிச்சுட்டு டயர்டா, நல்லா நினைவு இருக்கு, வந்து அப்பா போய் தூங்கணும்னு சொல்லிட்டு சட்டையை கலட்டும் போது ஒரு கால் அப்படியே திரும்ப போன நினைவுகள்லாம் உண்டு. அது நைட்டு 12-2 மணி வரை கூட ஆகும். அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம டைம் பார்த்து இது பண்ண முடியாது. இப்போ அந்த வீட்டுல இருக்கிறவங்க, இப்போ ஒரு கணவனோ யாரோ தவறிட்டாங்கன்னா அந்த மனைவியோட மனநிலை, அந்த குழந்தைங்க, இதுக்கெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? ஹெல்ப் பண்றோம். பெரும்பாலும் நண்பர்கள் சூழ்ந்துக்குருவாங்க, இவங்க எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இல்லவே இல்ல தமிழ் சங்கத்திலயும் அவங்க இல்ல, நம்ம பண்ணுவோம். ஆமா, அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அதான் பண்ணுவோம். ஈவன் ஒரு தமிழ் நண்பர், அவர் சங்கத்துல முக்கியமா ஆக்டிவா இருந்தவர், அவர் இறந்து ஆல்மோஸ்ட் இப்போ 1 வருடம் ஆயிடுச்சு. அவர் வந்து எப்படின்னா, உடம்பு சரியில்லாம உயிர் மட்டும் இருக்கு, மத்த எதுவுமே செயல்படல. சில நாள் அப்சர்வேஷன்ல வச்சிருந்து ஏதாவது இது இருக்குமா, பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்குதா, காப்பாத்திர முடியுமான்னா பார்த்துட்டு முடியாதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஆன் பிஹாஃப் ஆஃப் தட் ஃபேமிலி, அந்த ஃபேமிலி டிசைட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வெற்றி இருக்கார் இல்லையா, வெற்றியும் நானும் அங்க உள்ள ஒரு கவுன்சிலரை மீட் பண்ணி, சப்போஸ் இந்த ஃபேமிலி உங்க ஆர்கனை டொனேட் பண்ணணும்னு விரும்புனாங்கன்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டோம். அங்கேதான் அந்த லீடர்ஷிப்போடைய ரோல் பிளே ஆகுது. ஆமா, அந்த ஃபேமிலிக்காக நீங்க ஒரு ஸ்டெப் அஹெட், ஃபேமிலிக்காக மட்டும் இல்ல, சமுதாயத்துக்காகவும். ரைட்டா? உங்களுக்கு தெரியும் அவங்க அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இல்ல, தெரியாது. எங்களுக்கு வந்து இப்படி ஒரு இது நடந்தப்ப இது டொனேட் பண்ண முடியும், அது வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப அவங்களுடைய சம்மதம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விசாரிச்சோம். அவங்க வந்து ஓகே, நான் அதுக்கு தகுந்த ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அதே ஹாஸ்பிட்டல்லையே ஒரு ரூம் கொடுத்து, ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி கொடுத்து, அங்க நாங்க 2 பேரும் மட்டும் முடிவு பண்ணாம இந்த இறந்தவருடைய நண்பர்கள் எல்லாரும் வெளியில பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட பொறுமையா இப்படி ஒண்ணு
இருக்கு. அது என்னன்னு விசாரிக்க போறோம். இன்னும் we are not concluding anything. எல்லாரும் வாங்க, உங்ககிட்ட இருக்கிற கேள்விகளை கேளுங்க, யாரும் டிசைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கேள்விகளை கேட்டு எல்லாருக்கும் புரிய வச்சு அதுல ஒருத்தரை லீடரா நியமிச்சு, நீங்க அவங்க மனைவி இதா இருக்காங்க, ஒரு எப்படியும் ஐ மீன் டைம் இருக்கும், ஒரு 6-7 hours கழிச்சு நீங்க வந்து கேட்டு பாருங்க. யாரும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். இப்படி வந்து உங்களுக்கு எதுவும் விருப்பம் இருக்கான்னு உயிரோட தான் இருக்கு இல்ல, அதாவது அவரு உயிர் இருக்குது, ஆர்கன்ஸ் உயிரோட இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அவரை வந்து காப்பாற்ற முடியாது, அவ்வளவுதான். அந்த வெண்டிலேஷனை எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. நீங்க வெண்டிலேஷனே எப்படியே கொண்டு வச்சிருந்தாலும் அதை பெர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க, சான்ஸே கிடையாது, திரும்ப பிழைக்கவே மாட்டாரு. ஒரு சிலர் வந்து தெரியலங்க, 2 வருஷமா 3 வருஷமான்னு தெரியல, நீங்க ட்ரை பண்றதுன்னா பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து இல்ல, சான்ஸ் இல்ல. ஆமா, அவருக்கு எந்த சிந்தனையும் இல்ல, மூளையில எந்த இயக்கமும் இல்ல. அதனால அவர் வந்து உயிர் மட்டும்தான் போயிட்டு இருக்கு, அது ஆர்டிபிஷியலா அந்த இது வெண்டிலேஷன்ல போயிட்டு இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அந்த அவங்களோட மனைவி, அவரும் எனக்கு நண்பர் தான், இறந்தவரும், ரொம்ப போல்டா ஏன் பண்ணக்கூடாது, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அம்மா அப்பாவை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கொடுக்கலாம், மனைவியை கன்வின்ஸ் பண்ணிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தாங்க. சோ ஒரு மனிதன் இறந்தா, இந்த மாதிரி ஒரு உறுப்பு தானம் பண்ண முடிந்தவராக இருந்தா அத வச்சு பல பேருக்கு இது பண்ண முடியும். நம்ம நினைக்கிற கண்ணு, கிட்னி, ஹார்ட், லிவரு, இது எல்லாம் போக தோல் முதற்கொண்டு பல பேருக்கு பயன்படுது. ஓகே, சோ அதை வந்து நம்ம கொடுக்கலாம். அவங்க வந்து ஒரு சில இது மட்டும் கேட்டுக்கிட்டாங்க, இது எல்லாம் மட்டும் எனக்கு விசிபிளா இல்லாததை மட்டும் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை ஹாஸ்பிட்டல்ல சொல்லி பண்ணணும். இன்னைக்கு அதனால உறுப்பு பயனடைஞ்சவங்க தெரிஞ்சே இருக்காங்க. அவங்க எல்லாரும் டக்குன்னு ரீச் பண்ணாங்க, நானே கேள்விப்பட்டேன். ஆமா, ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவர் இன்னும் உயிரோட இருக்காரு. ஆமா, பல விதத்துல உயிரோட, பல உருவங்கள்ல அவர் உயிரோட இருக்கிறாரு இன்னைக்கும். அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இப்படி பண்ணுனதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஃபைனல் ரியாக்ட்ஸ், அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லா ஸ்டாஃபும் அந்த மெடிக்கல் ரூம்ல எங்க இருந்தாரோ அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்துற வர ஒரு ப்ரொசஷனாவே வந்து வணக்கம் வச்சாங்க. சோ அது வந்து ஒரு பெரிய ஹானர், ரைட்டா? இல்லைன்னா இறந்துட்டா தூக்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டு மக்கள் வந்து அந்த மாதிரி பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இத்தனை உயிரோட இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம சொன்னாதான் தெரியும். இது சொன்னாதான் தெரியும். இன்னொன்னு, இப்ப அந்த இறந்தவருக்கு ஏன் அவ்வளவு சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா, அவர் வந்து அவ்வளவு நட்போட எல்லாரோடும் பழகுறாரு. அவருடைய காலேஜ் நண்பர்கள் மட்டும் இல்ல, கல்லூரி நண்பர்கள் மட்டும் இல்ல, இங்க உள்ள மற்றவங்களோடவும் சங்கத்து மூலமா வந்து பழகுனாரு. அதுக்கப்புறம் இந்த சங்கத்துகள்ல இப்படி பொது இதுகள்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வெற்றி முன்னாள் தலைவராக இருந்தவருக்கும் எனக்கும் வந்து ஒரு சிந்தனையும் வருது, ஏன் நம்ம இதை வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாமே ஒரு கூட்டு செயல்பாடு தான். ஒரு கூட்டத்துல எப்ப நம்ம கரையிறோமோ அப்பதான் இந்த அறிவெல்லாம் நமக்கு வரும், இந்த துணிச்சலும் வரும். அந்த இடத்துல ஈகோ பார்க்க கூடாது. ஆமா, நான் பேர் வாங்கிக்கிறேன், அது பண்ணவே முடியாது. பேரே வாங்க தேவையில்லை. எத்தனை பேரை நம்ம தூக்கிட்டு போறோம்? நமக்கு சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தா அங்கேயும் நல்ல பேர் நிறைய கொடுப்பாங்க. சோ அதை பத்தி நம்ம கவலையப்பட தேவையில்லை. பேரே தேவையில்லை. நீங்க வேற யாருக்கும் உங்களை விளம்பரப்படுத்திக்கிறதும் தேவையில்லை. உங்களுடைய அகமகிழ்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வரும் அப்படின்னா அது திரும்ப நமக்குள்ளதான் இருந்து வரும். இதை போய் நம்ம விளம்பரப்படுத்தி அதுக்கு 4 பேர் லைக் போட்டாங்க, ஆட்டினுட்டாங்கிறதுல வந்து ஒரு பெரிய என்ன சொல்ல நினைச்சேன்னா, தமிழ் சங்கத்துல வந்து பாலிடிக்ஸ் இருக்குன்னா சொல்லிட்டு இருக்காங்க, அப்படிலாம் இல்ல. இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துல எல்லாரும் ஒத்துமையா தான் செயல்படுறோம். இப்போ சங்கங்களே நிறைய இருக்கு, டாலஸ்ல நிறைய சங்கங்கள் இருக்குன்னா இதுல கொலாபரேட்டிவா இப்போ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சினா எல்லாரும் சேர்ந்து செயல்படுறாங்களா, இல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு பெரிய அளவுல தமிழுக்குன்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னும் போது சேர்ந்து செயல்படுற வாய்ப்பு இருக்கா? இது ஒரு தவறான புரிதல் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. நிறைய பேர் இங்க பாலிடிக்ஸுங்க, அந்த சங்கமா பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்க பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டா பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்திலே இருக்கும். ஓகே, உங்க குழந்தைய நீங்க சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறதா இல்ல உங்க கணவர் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறதாங்கிறதுலயே பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கலாம். இதை வந்து நம்ம பாலிடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகே, 2 கருத்து இருக்கு. அந்த 2 கருத்துல ஏதோ ஒரு கருத்துக்கு பேசி உடன்படணும். இன்னைக்கு இதை செயல்படுத்தும், நாளைக்கு அடுத்ததை செயல்படுத்தும், இல்லைன்னா இந்த காரணத்துக்காக அதை செயல்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது வரும். இது எல்லா இடத்துலயும் இருக்கணும். அப்பதான் வந்து அது சங்கம். யாரோ ஒருத்தர் சொல்றதையே செஞ்சுட்டு போறதும் ஒரு சங்கம் கிடையாது. இன்னொன்னு, ஒரு கருத்து இருக்குதுங்கிறதுக்காகவே சண்டை போடணுங்கிற அவசியமும் கிடையாது. அதையும் நம்ம இங்க வந்து கத்துக்கலாம். நான் போகும்போதே இன்னைக்கு நான் சொல்றதை என்ன செய்யறாங்கன்னு பாப்போம்னு போகக்கூடாது. சரி, என்ன சொல்றாங்க,
அதை பண்ணிட்டு போகலாம். இன்னொன்னு, இவங்க எல்லாரும் சண்டை போட்டு தான் ஒவ்வொரு சங்கமா பிரிஞ்சாங்க அப்படின்லாம் வந்து ஒரு தவறான புரிதல் இருக்குது. அது கிடையாது. ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கலாம், அல்லது அந்த சங்கங்களை தோற்றுவிக்கிறவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம். அது நல்ல விருப்பமா கெட்ட விருப்பமாங்கிறது செயல்பாடுகளை பொறுத்தும் எத்தனை காலம் நீடித்திருக்கிறாங்களை பொறுத்தும் தான் இருக்கும். ஓகே, ஒரு புள்ளிக்கே 360 டிகிரி கோணம் இருக்கும்போது ஒரு கருத்துக்கு எவ்வளவு கோணங்கள் இருக்கும்? அதே 360 இருக்கும் இல்லையா? சோ அதனால அது தவறு, அதனால அவங்க பண்றது தவறு அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அதற்கான விருப்பம், அதோடைய நோக்கம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அந்த நோக்கம் பிடித்து, ஒருவேளை நோக்கம் வெளியில தெரிஞ்சு அதை பிடிச்சு போறவங்களையும் நம்ம குறையா சொல்ல முடியாது. எங்கோ ஒரு இடத்தில் கூடியிருங்களா, அந்த கூடி இருக்கிறதுல நன்மை என்ன கொண்டு வர முடியுங்கிறத பாருங்கிறது தான் ஒவ்வொரு சங்கத்துடைய நோக்கமாவும் இருக்கும். அதனால இது கெட்ட சங்கம், அது நல்ல சங்கம், கொலாபரேட்டிவா ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவா ஒரு விஷயம் சேர்ந்து பண்ண முடியுதா? நிறைய பண்ணியிருக்கோம். முக்கியமா வந்து இப்ப ஃபெட்னா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு, அது வந்து 2018 டாலஸ்ல அந்த விழா நடந்தது. அப்ப இருந்த தமிழ் சங்கங்கள் அல்லது தமிழ் அமைப்புகள் இங்க உள்ளவங்கள்ட்டயே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்துதான் பண்ணோம். எதிர்காலத்திலயும் அப்படி வரும்போது எப்போதுமே அதை நல்லா பண்ண முடியுது. அந்த அமைப்புல ஃபெட்னா அமைப்பு, ஃபெட்னாவும் தமிழ் சங்கங்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க தமிழ் கம்யூனிட்டிக்காக? ஃபெட்னால வந்து இப்ப இதே நம்ம இந்த எமர்ஜென்சி சப்போர்ட்டும் அவங்க பண்றாங்க. அன்புடை நெஞ்சம் சொல்லிட்டு ஒரு மேட்ரிமோனியல் சர்வீசஸும் பண்றாங்க. இது போக குழந்தைகளுக்கான நிறைய போட்டிகள் வைக்கிறாங்க. குரல் தேனி, தமிழ் தேனின்னு போட்டிகள் வைக்கிறாங்க. நிறைய அறிஞர்களை கூட்டிட்டு வராங்க, திரைக்கலைஞர்களை கூட்டிட்டு வராங்க. ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க வருடத்துக்கு ஒரு முறை. அந்த மாநாட்டுடைய முக்கிய நோக்கம் வந்து முக்கியமான அந்த மேடையில நடக்கும். அது போக பேரலல் செஷன்ஸ் சொல்லிட்டு, அது ஒரு காலேஜ் அலுமினியா இருக்கலாம், அல்லது ஊர்க்காரங்களுடைய ஒரு கூட்டமா இருக்கலாம். அவங்க எல்லாம் மீட் பண்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. சோ அதுக்கு கீழே இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ, இது ஒரு பத்திரிகையை வெளியிடுறாங்க. தமிழக அரசுகிட்டையோ அல்லது அமெரிக்க அரசுகிட்டையோ என்ன நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் மாதிரியா அவங்க போய் அவங்கதான் முன்னெடுத்து பண்ணுவாங்க. அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, சர்டிபிகேட்ஸ் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அந்த சர்டிபிகேட் வந்து நேஷனல் லெவல் சங்கம் அப்படிங்கும் போது அதற்கான மதிப்பு வந்து கூடுதலா இருக்கும் கல்லூரிகள்ல. அதுல எல்லாம் இப்ப நீங்க வந்து சும்மா ஒரு பேச்சு போட்டி வச்சு கொடுக்கறதுக்கும், இது வந்து கண்ட்ரி லெவல் போட்டி அப்படின்னு கொடுக்கறதுக்குமே ஒரு நேஷனல் அப்படின்னு இருக்கு. சோ அதை என்கரேஜ் பண்ணி நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து குழந்தைகளுக்கான போட்டிகள் வைங்க, அவங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் கொடுங்க, இது நேஷனல் லெவல் சர்டிபிகேட் அவங்களுக்கு கிடைச்சா அவங்களுக்கு படிப்புக்கு இதா இருக்கும் அப்படின்லாம் வந்துட்டு நிறைய பேர் உதவி செய்யறாங்க. சோ இது வந்து கொலாபரேட்டிவா தான் இருக்குது. எப்போதுமே மனிதன் வந்து சுயநலமா யோசிச்சு பண்றது வந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டியது. அதை தாண்டி பொதுநலமா என்ன பண்ணலாம்? மேபி உங்களுடைய இதை வந்து விருப்பத்தை வந்து இதுக்குள்ள நிறைவேற்ற முடியலைன்னா இன்னொரு சங்கம் மூலமா நிறைவேற்றிக்கலாம். ஆனா அதுக்காக போட்டியாவோ பொறாமையாவோ ஒரு சண்டையாவோ கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. தனித்தனியா கூட செயல்படலாம், நட்பாவே இருக்கலாம் அப்படிங்கறதுதான். அதுலயும் முக்கியமா இங்க தமிழ் பள்ளிகள் நிறைய இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரோடவும் தமிழ் சங்கத்தோட இணைந்துதான் செயல்படுறாங்க. ஒரு காமன் பிளாட்ஃபார்மா தான் முக்கியமா இருக்கு. கவுன்சிலிங் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். லைக் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஒரு இறப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுற சப்போர்ட்டா இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆமா, நிறைய அது சம்பந்தமாவும் பண்றோம். அதுல முக்கியமா இது ஒரு விளம்பரமாவும் பாக்குறவங்க எடுத்துக்கிற வேண்டாம். இப்ப மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கம் வந்து 50 வருடம் இருக்கிறதுனால அந்த லெகசி, அந்த ப்ராசஸ் வந்து மெச்சூர் ஆகி அதுல நாலேஜபிள் பர்சன்ஸ் நிறைய ஆகி அதுல நெட்வொர்க் உள்ளவங்களும் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் அதை பண்ணவும் முடியுது. இப்ப நம்ம வந்து டாக்டர்கள், மருத்துவர்கள் குழு வச்சிருக்கோம். அவங்க எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, வந்து 2 வாரம் இன்சூரன்ஸ் கான்செப்ட்னா என்னன்னே தெரியாத ஒருத்தவர் எமர்ஜென்சில அட்மிட் ஆகி இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அவருக்கு வந்து பேரு இல்ல இந்த குடல்ல இருந்து நேரடியா அதை எடுப்பாங்க, கொலோனாஸ்டாமியா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. இல்ல ஸ்கோபி வந்து அது ஸ்கேனுக்கு ஏதோ ஒரு ஸ்டாமின்னு வரும். அவருக்கு இத பண்ண சொல்லி டாக்டர் சொல்றாங்க, இது பண்றது கரெக்டா இல்லையான்னு தெரியல. அவர் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அவருக்கு அதிகமா தெரிஞ்சது அவருடைய அலுவலக நண்பர்கள் தான். அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லும் போது அவங்களுக்கும் இதை பத்தி தெரியல. உடனே இப்ப எனக்கு அது அழைப்பா வந்தது, இது என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்னு. இருங்க, இப்போதைக்கு டாக்டர்ஸ் வந்து டியூட்டியில இருப்பாங்க, ஆனா இதுக்கு என்ன பண்ணலாம், அது பண்றது சரியாங்கிறத நான் இன்னொரு மருத்துவர்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்த நட்புல உள்ளவங்க அவங்களுக்கு உடனடியா கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு உதவி தேவை,
நீங்க தகவல் என்னன்னு கேட்டு அது பண்றது சரியா தவறா அப்படிங்கறத கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அப்படியே கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு நம்ம தகவலை சொன்னோம். அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறதுக்கு இந்த டாக்டர் சொன்னவங்க, இது என்னுடைய நீங்க சொல்றத வச்சு நான் சொல்ற அடுத்த அறிவுரை. ஆனா நேரடியா உங்களை பார்த்து இதுக்கு என்ன கொண்டு போகணுங்கிறது அங்க உள்ள டாக்டர்ஸுக்கு தான் தெரியும். நீங்க சொன்னதை மட்டும் வச்சு நான் சொல்றது சரின்னு நான் சொல்ல முடியாதுன்னு சொன்ன உடனே நம்மளுடைய தமிழ் மருத்துவர் அதே இதுல வேறொரு டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியறவங்க நைட் ஷிப்ட்ல இருந்தாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க போய் அவங்க அந்த பேஷண்ட வந்து டெய்லி பாத்துக்கிட்டாங்க. அந்த டாக்டர் யாரு அவங்களை அட்டெண்ட் பண்றாங்களோ அது ஒரு இங்க உள்ள அமெரிக்க மருத்துவர், அவர்கிட்டையும் பேசி இந்த ஃபேமிலி வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணி இது பண்ணோம். அந்த மாதிரியான உதவிகள் பண்ணும்போது கிடைக்கிற ஆத்ம திருப்தி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்களுக்கும் அதுல ஒரு பெரிய சந்தோஷம். நான் இங்க அனாதையா வந்தேன், ஆனா இங்க எனக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைச்சிச்சுங்கிறது பெரிய விஷயம். அதை எப்படி அவர் வெளிப்படுத்தினாரு அப்படின்னா, அந்த குடும்பம் வந்து சரியாயி ஒரு 2 மாதத்துலயோ என்னமோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம் தமிழ் சங்கத்துல. சார் நீங்க வருவீங்களான்னு எனக்கு மெசேஜ்ல கேட்டாங்க. ஆமா நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். குடும்பத்தோட அவருடைய மாமியார் முதற்கொண்டு வந்திருந்தாங்க. வந்து நன்றி சொல்லிட்டு போனாங்க. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு நாங்க வந்து ஒரு நிற்கதியற்ற நிலைமையில இருந்தோம், நீங்க சொன்னதுனால இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ இதுதான் அந்த ஆத்ம திருப்தி. இதுல வந்து நான் எடுத்துக்கிறேன் நீ எடுத்துக்கிறேன்லாம் எடுத்துக்கிற தேவையில்லை. இது எல்லாருமே பிரிச்சு எடுத்துக்கிறது தான். அந்த மாதிரியான செயல்பாடுகளும் நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதனால எப்போதும் இந்த மாதிரி ஒரு கூட்ட அமைப்புகளோட இருங்க. நீங்க இதுல கொஞ்சம் சிலர் வந்து பேச தெரியாம பேசிடுவாங்கல்ல. ஆமா, ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் இருக்கா? நிறைய நடக்கும். அத நம்ம காமிக்கவும் முடியாது. இது மாதிரி புலம்பெயர்ந்து வர்றவங்க இருப்பாங்க. அமெரிக்காவுக்குள்ளேயோ அல்லது வெளிநாடு, நம்ம இந்தியா, இங்கேயே வெளி மாநிலங்கள்ல இருந்தோ வந்து டாலஸ்க்கு நான் மூவ் ஆகணும், எனக்கு வந்து எதுவும் தெரியாது, எந்த ஏரியா நல்லா இருக்கும், நான் அபார்ட்மெண்ட் பார்க்கணும்னா என்ன பார்க்கணும், போன் நம்பர் எங்க வாங்கணும், ஆமா எல்லாமே வந்து கேட்பாங்க. கேட்கும்போது இப்ப சங்கத்துல வந்து என்னுடைய போன் நம்பர் இருக்கிறதுனால நிறைய பேர் நேரடியாக பண்ணுவாங்க. பல பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து வியட்நாம்ல இருந்து மூவ் ஆனாரு, அவருக்கு பண்ணியிருக்கேன். இன்னும் 2 பேர் ஃபீனிக்ஸ் அரிசோனா ஏரியால இருந்து மூவ் ஆனாங்க. சென்னை ராயப்பேட்டையில இருந்து ஒருத்தர் மூவ் ஆனாரு. கனடால இருந்து மூவ் ஆனாரு. இதுல வந்துட்டு பார்த்து நன்றி சொன்னவங்க சிலர். இந்த கனடால இருந்து மூவ் ஆனவர் வந்து ஒரு புத்தகம் கொடுத்து, அண்ணா நீங்க சொன்னதுனால வந்து இங்க செட்டில் ஆனேன்னா அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் கொடுத்துட்டு இன்னைக்கு அவர் நட்புல இருக்காரு, நன்றி சொல்லுவாரு. இன்னொருத்தர், சார் நான் உங்களை கண்டிப்பா வந்து நான் மீட் பண்றேன் சார்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து நான் தான் சார் இன்னாரு அப்படின்னு அவர் பேரையும் சொல்லிட்டு அறிமுகமாயிட்டு இது பண்ணாரு. இன்னும் ஒரு சிலர் வந்து நிறைய கேட்பாங்க. டாக்ஸ் சிஸ்டம் எப்படி, அபார்ட்மெண்ட் வாடகை எப்படி, எவ்வளவு காசு மிச்சம் பண்ணலாம், இந்த சம்பளம் ஓகே தானா அப்படின்லாம் போட்டு நிறைய குடும்பத்தை கூட்டிட்டு வரலாமா, அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போகலாம், என் பிள்ளைகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும், எந்த ஏரியா இருக்கும், எல்லாமே கேட்பாங்க. நம்ம பொறுமையா தான் சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாம தான் கேட்கறாங்க. அதுல சோதிப்பாங்க. ரொம்ப கேட்ட கேள்வியே திரும்ப திரும்ப கேட்பாங்க. 2 வருஷமாலாம் ஒருத்தர் கேட்டுக்கிட்டுலாம் இருந்திருக்காரு. அதை தவறுன்னு சொல்லல, அவருக்கு ஒரு பதட்டம், நம்ம ஆள் இல்லாத ஊருக்கு போறோமே எப்படி செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆவாங்க. அதுக்கு பொறுமையோட தான் பதிலும் சொல்லியிருக்கோம். ஒரு சிலர் இன்னும் கடுப்பேத்துவாங்க. வந்ததுக்கு அப்புறம் சங்கத்து பக்கமும் வரமாட்டாங்க, சேர மாட்டாங்க. நம்ம இது எதுவுமே நீங்க சங்கத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த உதவிகள் பண்றது இல்ல. யார் கேட்டாலும் செஞ்சிருவோம். ஆமா, யார் கேட்டாலுமே செஞ்சிருவோம். அதான் சொல்றேன், 85% சங்கத்துல இல்லாதவங்களுக்கு தான் உதவிகள் போயிருக்கு. ஏன்னா அந்த கிரௌட் அதிகம். கிட்டத்தட்ட இந்த ஊர்ல டாலஸை சுற்றி ஒரு 25,000 தமிழ் ஃபேமிலிகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல 2,000 ஃபேமிலி தான் நம்ம சங்கத்துல மெம்பரா இருக்காங்க. சோ அப்போ வெளியில தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் உதவிகளும் தேவைப்படுது, நம்ம பண்றோம். ஆனா என்னன்னா, அவங்களுக்கு நான் சங்கத்துல சேரலான் இருக்கேன், அதுக்கான டீடைல்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. சரி, டீடைல்ஸ் வந்து மெம்பர் ஆகணும்னா இவ்வளவு, மெம்பர்ஷிப் இவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நீங்க ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு ஷெட்யூல் கொடுக்க முடியுமான்லாம் ஒருத்தர் கேட்டாரு. அப்பதான் வந்து நமக்கு எரிச்சல் வரும். அத கோபமா வெளியும் காட்ட முடியாது. இவ்வளவு உதவிகள் பண்ணிருக்கோம், நீங்க சங்கத்துக்கு கூட வராம இருக்கலாம், ஆனா வந்து இதுல ஒரு வருஷத்துக்கு என்ன ஷெட்யூல்னு கேட்டுட்டு நான் சேர்றேன், நண்பர்களை சேர்க்கிறேங்கும் போது இன்னும் அறியாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதையும் நம்ம என்ன எப்படி எடுத்துக்கணும்னா, அவங்க இதை அறியாதவங்க, நம்ம இதை பெருசா எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு கோவப்பட முடியாது. இதுல எவ்வளவு வேலை இருக்கு, எத்தனை பேர் அவங்க எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்கன்னு உணராம சிலர் அப்படி கேட்பாங்க. ஆமா ஆமா, நம்மள அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க, பர்சனலாலாம் நிறைய யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு நேரம் இருந்தா விருப்பம் இருந்தா கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா நீங்க பொது வாழ்க்கையில இருக்கும்போது அதை சாதுரியமா தான் தவிர்க்க முடியுமே ஒழிய. என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல?
சாதுரியம்ன்றீங்களா, அது என்ன ஆமா. பண்ணணும்? நான் ரொம்ப பொறுமையா சொல்லுவேன். இந்த டீடைல் கேட்டீங்க, கொடுத்துட்டேன். ஐ திங்க் இது உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னை விட பெட்டர் ஆன்சர் கூட கிடைக்கலாம். நான் சொல்றது மட்டுமே ஆன்சரா இருக்காது இல்லையா? உங்களுக்கு பெட்டர் ஆன்சர் கிடைக்கலாம். நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா சொல்லுங்க. நான் உங்களை அந்த பக்கம் வருவேன், அப்ப பாக்குறேன் அப்படின்றது மாதிரி எல்லாம் சொல்லி அவங்களை கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைக்கணும். இல்லைன்னா அவங்க ஆர்வத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்க வீட்டுல தண்ணி இல்ல, இப்ப யாருக்கு நான் கால் பண்றது முதற்கொண்டெல்லாம் வந்துருவாங்க. சோ அத வந்து அவங்களையே நீ நடந்து பாரு அப்படிங்கிற மாதிரி விட்டுதான் பிடிக்க வேண்டியது. என்னோட பெட்டர் ஆன்சர் கிடைக்கும். இது நல்லா இருக்கு, இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமா. டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஆமா, அது சோ அன்பார்ச்சுனேட். அது என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய அதுவும் இப்ப கோவிடுக்கு அப்புறம் சில பேர் வீட்லயே இருக்கிறோம், நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறோம், வெளி நண்பர்களை பாக்குறது இல்ல, ஒரு வெண்ட் அவுட் கிடையாது நமக்கு. எல்லா கோபத்தையும் மனைவிட்டையோ, எல்லா கோபத்தையும் கணவன்கிட்டயோ, பிள்ளைகள்கிட்டயோ தான் காமிக்கிறோம். அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த வயலன்ஸ் வந்துருது. இப்ப எங்க வீட்டுல நான் ஃபாலோ பண்றதுதான் சொல்றேன். முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க நமக்கு யாருமே அடிமை கிடையாது, ரைட்டா? நமக்கே அவங்க சேவகம் பண்ணிக்கிட்டோ அல்லது நம்ம சொல்றதை கேட்கறதுக்கோ அவங்க பிறந்து வளரல. அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். வெட்டியா ரீல்ஸ் கூட பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பொறுமையா எப்பாவது சொல்லுங்க, இந்த வேலையை நமக்கு பெண்டிங் இருக்கு, நம்ம எப்ப பாக்கலாம்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிள்ளைங்கள் ரொம்ப இது பண்ணாங்கன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பாக்கலாம். உங்களுக்கே நம்ம ரொம்ப அண்ட்ரெஸ்டா இருக்கோம், ஒரு மாதிரி ப்ரெஷரா இருக்கு, நம்ம வீட்டுக்காரர் நம்மள்ட்ட பேச மாட்டேங்கிறாரு, அல்லது நம்ம மனைவி நம்மளை ஓவர் டார்ச்சர் பண்றாங்கன்னா they can reach. அவங்களுடைய பிரைவேசி கண்டிப்பா பாதிக்கப்படும். சாரி, அவங்க பாதுகாக்கப்படும். அவங்களுடைய பிரைவேசி கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். யாரையும் வெளியில சொல்றது இல்ல. ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ உங்களை அப்ரோச் பண்ணா அது அவங்க ஃபேமிலிக்கே தெரியாதா? அவங்க ஃபேமிலிக்கே தெரியாது. அவங்களுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் வேணுமா, நீங்க உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்லாம் சில இது கொடுப்போம். அதுக்கு இருக்கிற இப்படி வேணா பேசி பாருங்களேன், பேசி பாருங்கன்றத சொல்லுவோம். அது போக இங்க இருக்கிற அதுல எக்ஸ்பர்ட் ஆன சில பேர் இருக்காங்க, அவங்கள என்கேஜ் பண்ணி இவங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்லாம் கேட்போம். ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, கவுன்சிலர், தெரபிஸ்ட், டாக்டர், சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம அவங்கள்ட்ட வழிகாட்டி விடுவோம். அவங்க அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணலாம். ஆமா, எடுத்துக்கிறாங்களா அந்த அட்வைஸ்? தெரப்பில போறாங்க சில பேர். ஆமா, சில பேர் அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. சில பேர் ஐயோ இது எதுக்கு, நம்ம போனா நம்ம குடும்ப அசிங்கம் வெளியாயிரும் அப்படி இப்படின்லாம் சொல்லி பொத்தி வளர்க்குறாங்க. ஆனா அது ஒரு நாள் வெடிச்சு ரொம்ப இதாயிடுது. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லாவும் இருக்க வேண்டியது இருக்கு. இப்ப குடும்ப வன்முறை ரொம்ப ரொம்ப தவறானது. கணவன் மனைவி அடிக்கிறதோ, மனைவி கணவன் அடிக்கிறதோ ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதை என்கரேஜே யாருமே பண்ணக்கூடாது. ஒருவேளை ஏதோ ஒரு கோவத்துல ஒரு தடவை அடிச்சிடுறாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு தடவை நீங்க அன்பா சொல்லி பார்க்கலாம். யாராவது சொந்தக்காரங்களை விட்டோ அல்லது நண்பர்களை விட்டோ சொல்லி பார்த்து அதை இது பண்ணலாம். முதன் முறையாவே நம்ம அடிச்சிட்டாரு அல்லது ரொம்ப கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அவசரப்பட்டு காவல்துறைக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா, சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த ஊர்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிமே உன்னை கூட்டி போய் முட்டி தட்டிடுவேன் அப்படிங்கிற நீங்க மனசை மாத்திக்க முடியாது, கோவத்துல மாத்த முடியாது. முதல்ல இந்த மாதிரி தமிழ் சங்கங்கள்ல கேட்டு அந்த அட்வைஸ ஃபாலோ பண்ணி நீங்களே பேசி பார்த்து அப்புறம் தெரபிஸ்ட போய் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதா இருக்கலாம். ஆனா உயிர் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்க அதுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சொன்னா வேற வழி எமர்ஜென்சினா கால் பண்ணி தான் ஆகணும். சோ அப்படி காவல்துறைக்கு போகும்போது அவங்க எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்க மாட்டாங்க. மிரட்டி விட்டுட்டு போறதோ, அறிவுரை சொல்லிட்டு போறதோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. they have to take a serious action. ஸ்ட்ரைட்டா. ஆமா, அதுக்கு அப்புறம் $50,000 நீங்க பெயில் மணி கட்டணும் அப்படின்லாம் நிறைய கொடுப்பாங்க. விசால இருக்கும்போது அது ஒரு பிளாக் மார்க் ஆகும். சோ அதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிக்கல்ல மாட்டிடுவோம். இங்க இந்த டிவோர்ஸ் ரூல்ஸ்லாம் எப்படி இருக்கு? டிவோர்ஸ் அது இந்த காலத்துல தவிர்க்க முடியாதது. அதுல சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. ஒரு அதாவது டாக்ஸிக் லைஃப் அப்படின்னு அவங்க 2 பேரும் தான் முடிவு பண்றாங்க. திரும்ப அவங்க 2 பேருமே இது எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணிட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து மாத்திக்கிற முடியுமா? ஒருவேளை நான் தப்பு பண்ணலாம், இல்ல நீ தப்பு பண்ணலாம், காமனா ஒருத்தங்கள்ட்ட போய் கேட்க முடியுமா, கேட்டுட்டு சரி பண்ணி பார்க்கலாமான்னு எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் போகலாம். இந்த ஊர்ல டிவோர்ஸ் அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ஆனா பாதிப்புகள் 2 பேருக்குமே இருக்கும். நம்ம நினைக்கலாம் மனைவிக்கு தான் அதிக பாதிப்பா இருக்கும், கணவன் சம்பாதிக்கிறாரு, யாராவது ஒருத்தர் குழந்தைய மட்டும் எடுத்துட்டு வேற வீட்டுக்கே மூவ் பண்ணிட்டு அப்புறம் நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா இன்னொருத்தங்க அந்த குழந்தைய பார்க்க முடியாமே போயிடுது அப்படின்னு கேள்விப்படுறேன். அதெல்லாம் இவங்க சட்டம் மூலமாவே அதுக்கான கேட்கலாம். ஆமா, நான் என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்லஸ் அன்டில் இப்போ ஒரு மனைவி கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கணவர் போறாரு, ஏன் அவங்க என்ன சிச்சுவேஷன்ல பார்க்க விட மாட்டாங்கன்னா, மனைவி ஏற்கனவே அந்த குழந்தைய அடிச்சிருக்காங்க அப்படின்னா பார்க்க விட மாட்டாங்க.
அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கறதுக்காக. இல்ல அடிச்சது இல்ல, இது கணவன் மனைக்குள்ள உள்ள சண்டை தான் அப்படின்னு சொன்னா அதுக்கான சட்டம் வந்து அதெல்லாம் இப்போ பாக்குறதுக்கான அனுமதி டிபெண்டா கொடுக்கும். வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆஹா. ஒய்ஃப். நிறைய வீட்ல அப்படிதான் வருவாங்க H1Bல வரும்போது. அப்போ அவங்களுக்கு வந்து பண வசதியும் இருக்காது இல்லையா? இப்ப வந்து அந்த வீட்டுக்கு வாடகையே கொடுக்க முடியாது அவங்களால. ஆமா இவங்கள தனியா விட்டு அவர் போய் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. சோ அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அவங்க என்ன பண்ணணும்? யார் அப்ரோச் பண்ணணும்? ஸோ இது வந்து இப்ப ரீசெண்டா அப்படி ஒரு நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஒருத்தர் வந்து அதுவும் அவருடைய டைவர்ஸ் நோட்டீஸை ஸ்ட்ரேஞ்சர் மூலமா குழந்தைகிட்ட கொடுத்து கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்க சொல்லி அபார்ட்மெண்ட் லீஸை வந்து ரினியூவல் பண்ணாம இவரு வேற ஒரு வீடு பார்த்துக்கிட்டு அதுல இவர் அந்த லீஸ்ல இவர் பேர் மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து போயிருக்காரு. சோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் இவங்களுக்கு ஐடியாவே இல்லை, இவங்களுக்கு வேலையும் கிடையாது, காசும் கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அன்பார்ச்சுனேட்லி அவங்க திரும்ப இந்தியாவுக்கு தான் போற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப வந்து ஜாப் மார்க்கெட்டும் அவ்வளவு நல்லா இல்ல. அவங்களுக்கு ஒரு வேலை விசா இருக்கணும், ஒர்க் விசா இருக்கணும், ஒர்க் விசா இருந்தாலுமே ஸ்கில் செட் இருக்கணும், ஸ்கில் செட் இருந்தாலுமே இன்னைக்கு வேலை வாய்ப்பு அமையணும். இது எல்லாமே கொஞ்சம் சிரமமான காரியம் தான். சோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு. நிறைய இன்சிடென்ட்ஸ் தான் நமக்கு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து நீங்க ஊருக்கு போயிறது பெட்டர், உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரியான ஹெல்ப்பும் நீங்க பண்றீங்க. ஆமா ஆமா. இல்ல வேலை வேணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியும்னா அது நம்ம கொடுக்க முடியாது, வேலை பார்த்து கொடுக்க முடியாது. ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருக்குமே அந்த வேலை சிக்கல் இருக்கு இல்லையா? சங்கத்துல தன்னார்வலரா வேலை செய்யறவருக்கே அனுபவம் இருக்கவங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா. சோ இதுக்குதான் வந்து மேபி சான்சஸ் நிறைய, அது சக்சஸ்ன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு 10 பேரை தெரியறதுக்கு பதிலா 100 பேரை தெரிஞ்சா அந்த 100 பேர்ல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலாம். ஓகே, சோ அதனால எக்ஸ்பேண்ட் யுவர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு, நீங்க நிறைய பேர்கிட்ட பழகுறீங்களே என்ன காரணம் அப்படிங்கும்போது அவர் வந்து சுருக்கமா சொல்லுவாரு, நான் பிறந்தப்ப யார் யார தெரியுமோ அதை விட எனக்கு நான் இறக்கும் போது எனக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கணும்னு நான் நினைச்சேன், பழகுனேன்னு சொல்லிட்டு அவர் இப்படி ஒற்றை வரியில சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் அதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கும் போதுதான் தெரியுது, நம்ம குழந்தையா உருவானது ஃபர்ஸ்ட் தாய்க்கு தான் தெரியும், ஒரே ஆளுக்கு தெரியும். 2வது தகப்பனுக்கு தெரியும், 2 பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த 2 எத்தனோ பேருக்கு தெரியலாம், 3 ஆகலாம், 5 ஆகலாம், 10 ஆகலாம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் நம்மளுடைய வட்டம் வந்து பெருசாகிக்கிட்டே போகுது. அந்த பெருசாக்குறதையே ஒரு கொள்கையாவே வச்சுக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான். நீங்க யாருக்கும் எதுவும் கொடுக்க போறது இல்ல. உங்களையே எனக்கு 10 வருஷமா தெரியும் கிட்டத்தட்ட. உங்களுக்கும் நான் எதுவும் கொடுத்ததில்ல, நீங்களும் எனக்கு கொடுத்ததில்ல. அதிகபட்சம் அன்பு, சிரிப்பு, காஃபி, டீ இதுதான் கொடுத்துருக்கோம். வேற எதுவும் நம்ம கொடுத்ததில்ல. இதுல என்ன குறைஞ்சு போயிட போறோம் அப்படின்னு எனக்கு ஜனனியை வச்சு இன்னும் 10 பேரை தெரிஞ்சது. ஸோ மல்டிப்ளை ஆகும். அதனாலதான் அதை நிறைய வந்து வெளியில பழகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வோம், நம்மளே எப்போதுமே எடுத்துட்டு போக வேண்டாம், எல்லாத்தையும் நம்மளே எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த இந்த டைவர்ஸ் விஷயங்கள் வந்து பல விதமா வருது. திடீர்னு ஹஸ்பண்ட் அப்ஸ்கேண்ட் ஆயிட்டாரு, போன் எடுக்கல, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ண முடியுமான்லாம் வருவாங்க. அவரு ட்ரேஸ் பண்ண முடியும், ஆனா அவர் ஒரு அடல்ட், நீங்க ஒரு அடல்ட். இந்த ஊர்ல போலீஸ் வந்து அடல்ட் அப்படின்னா இட் இஸ் தேர் விஷ். நீங்க ஒருத்தரை கணவரை காணா, மனைவியை காணான்னா கூட இட் ஹேப்பன்ஸ், இட் இஸ் கேஷுவல் திங். நீங்க 24 hours வெயிட் பண்ணுங்க, வரலைன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு தான் இந்த ஊர்ல சொல்லுவாங்க. ஆனா நம்ம மக்கள் வந்து இங்க யூஎஸ் வந்துட்டோம்னா நம்ம மாடர்னா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பினான்ஸ் வந்து நம்ம ஊர்ல என்ன ஒரு 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டு தந்தாங்களோ அதையே திருப்பியும் இங்க ரீக்ரியேட் பண்றாங்க. ஆமா, அது எந்த இடத்துல இந்த நாலேஜ் ஷேரிங் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த டிபெண்டா இருக்கவங்களுக்கு ஸ்பெஷலி அவங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும்? பேசிக்கா இதையா தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு ஏதாவது ஒரு அட்வைஸ்? முதல்ல நீங்க ரீலோகேட் ஆனதுனாலயோ, படிச்சதுனாலயோ, வேலை பார்த்ததுனாலயோ, அல்லது ஒரு பிரீமியம் கார் வச்சிருக்கிறதுனாலயோ நீங்க மாடர்ன் கிடையாது. நீங்க நல்ல உடைகள் உடுத்துவதனாலயோ நீங்க ஒரு மாடர்ன் கிடையாது. யாரா இருந்தாலுமே சிந்தனையில மாற்றம் வரணும், அதுதான் மாடர்னா இருக்க முடியும். அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம குடும்பத்துல இருந்தே ஆரம்பிக்கணும். நான் கல்யாணம் பண்ணேன், இவன் எனக்கு அடிமை, அல்லது ஒரு சில இடங்கள்ல மனைவி அதை எடுத்துக்கிறாங்க, இவன் தானே நான் சொன்னா கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவனுக்கு உரிய மரியாதையும் கொடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரெண்டுமே தவறு. இது போக நடத்துவதில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் நடத்திக்கிறதுல சரியா வரணும், ஈக்குவலா நடத்தணும் அப்படிங்கிறது, தே ஆர் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வரணும். அடுத்து இப்போ ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு அல்லது 2 பேர் சம்பாதிச்சாலுமே கூட பல இடங்கள்ல 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, பார்த்தா சம்பளம் எல்லாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். அந்த பேங்க் அக்கௌண்டுடைய பாஸ்வேர்டு கூட தெரியாது, என்ன வரவு செலவு என்ன எங்க கட்டுறோம் எதுவுமே தெரியாது. அது வந்து மிக மிக தவறானது. ஒரு இறப்பு அந்த மாதிரி நடந்தது. நான் அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, சட்டையை கலட்டும் போதே திரும்ப போயிட்டு வந்தங்கிற ஒரு நிகழ்வுல வந்து அவர் லேப்டாப் பாஸ்வேர்டு முதற்கொண்டு யாருக்கும் தெரியாது.
அவர் மொபைல் பாஸ்வேர்டு முதற்கொண்டு யாருக்கும் தெரியாது. கடைசி அதை எப்படி கிராக் பண்ண வேண்டியதா போச்சுன்னா, அவங்க பையன் கேம் ஆடுறதுக்காக அவங்க அப்பா போனை எடுத்து பண்ணியிருக்கேன். அவங்க அப்பா இருக்கும்போது இவன் வந்து பாஸ்வேர்டு அப்பா போட்டு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் பாஸ்வேர்டு போட்டதை அவன் பார்த்து ஞாபகம் வச்சிருக்கான். அதை வச்சுதான் அப்புறம் கிராக் பண்ணியே உள்ள போனோம். சோ ஒண்ணு கூட இது பண்றது இல்ல. சோ அதனால இது முக்கியமா இப்ப ஆண்களுக்கு சொல்லி தர வேண்டியதா இருக்கு. ஆமா, இவங்கதான் இன்னும் ஹோல்டு வச்சிருக்கோம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தவறு. பண்றாங்க. அக்கௌண்ட வந்து முதல்ல ஜாயிண்ட் அக்கௌண்டா மாத்தணும், 2 பேருமே அக்சஸ் பண்றது மாதிரி. குறைந்தபட்சம் அதுல அவங்கள நாமினியா போட்டிருக்கணும். ஈவன் சொல்ல போனா நம்ம இதுலயே வில்லன் ட்ரஸ்ட் வந்து நிறைய இது பண்ணோம். அத வில்லன் ட்ரஸ்ட் பண்றவங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக இல்ல, உங்க ஃபேமிலியை செக்யூர் பண்றதுக்காக. அது ஒரு பெரிய கான்செப்ட். நம்ம ஊர்லன்னா இப்ப அப்பா அம்மா கிட்ட இருந்து அப்படியே பசங்களுக்கு வந்துரும். அவங்க பார்த்து யாருக்கு கொடுக்குறாங்க இல்ல உயில் எழுதி வைப்பாங்க. ஆமா, டிஃபால்ட்டா எழுதுனா மட்டும்தான் போகும். ஏன்னா பயாலஜிக்கல் சைல்டான்னு தெரியும். அதனால வில்லன் ட்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காரோ ஒரு வீடோ இருந்தா கன்ஃபார்மா தேவை. ஆமா, அபார்ட்மெண்ட்லயே இருந்தா கூட கார் இருக்கும் இல்லையா, அதுக்கான வில்லன் ட்ரஸ்ட். சோ அந்த பாயிண்ட் வேணா நான் அடுத்த ஒரு இதுல உங்களுக்கு சொல்றேன். முக்கியமா கணவன் மனைவிக்கு உள்ள நீங்க இந்த பேங்க் சில முக்கியமான வெப்சைட்டுகளுடைய லாகின் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணி வச்சிருக்கணும். முதல்ல முக்கியமா பேங்குகள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுல அவங்களை நாமினியா போட்டிருக்கணும். அவங்களுக்கும் ஏடிஎம் பின் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். நீங்க என்னதான் குடும்ப கஷ்டத்துல இருந்தாலும் அதை அவங்கள்ட்ட சொல்லி நான் வாங்குற சம்பளத்துல இவ்வளவு கடனுக்கு போகுதுங்கிறத சொல்லணும். இது சொல்லாம நம்ம ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாலோ ஒரு மறைவு வாழ்க்கை வாழ்ந்தாலோ அது மறைமுகமாவே ஒரு இது பில்ட் ஆகும், பாய்சன் ட்ரீ பில்ட் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள வாங்குற பணம்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அதனால அவங்களையும் ஈடுபடுத்தினாதான் தெரியும். யாருக்குமே புரியாது. ஒரு வீடு வச்சிருக்கவங்களுக்கு வாட்டர் பில்லு $250 வரும், கரண்ட் பில்லு $300 வரும் அப்படிங்கிறது இதுல ஈடுபடாதவங்களுக்கு தெரியாது. இவன் பொய் சொல்றாங்கிற நிலைமையில கூட வந்து வைப்பாங்க. இன்னொன்னு ஃபியூவல், ஹோம் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ், இது எல்லாமே போகிறது வந்து பெரிய செலவா போகும். அதை அவங்க புரியாம உங்க மேலே தவறுதலா கூட நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர் வந்து $10,000 வாங்குறாரு, மாச கடைசியில கேட்டா என்கிட்ட 1000 கூட இல்லைங்கிறாரு. ஒரு நம்பர் பெருசா சொல்றேன், ஊருக்கு அனுப்புறாருன்னு நினைச்சுப்பாங்க. அதுவே ஒரு சண்டை. ஆமா, ஊருக்கு அனுப்புறாரு, வேற யாருக்கோ கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். சோ அதனால எப்படியும் நீங்க வேற யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கும்போது சொல்லுங்க. அப்படியே நீங்க கொடுத்தா கூட அதுக்கு ஒரு தனி அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணிட்டு ஃபேமிலிக்காவது நீங்க அதே சேர்த்து சொல்லுவீங்களா? ஆமா, வேற என்ன பண்றது? அதாவது சில பேரு ஒரு சில இடங்களுக்கு நன்கொடை கூட கொடுக்கலாம். அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா உங்க குடும்பம் தான் பிரைமரி. அதுக்கான ஒரு பைனான்சியல் செட்டப்பை வந்து உருவாக்கி கொடுத்துருங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு பேங்க்ல அவங்க அக்சஸ் பண்ண முடியணும். இது ஒண்ணு. இப்ப வில்லன் ட்ரஸ்ட் நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா அதுல டேர்ம் இன்சூரன்ஸும் முக்கியமான இது வருது. டேர்ம் இன்சூரன்ஸை வந்து நிறைய பேரு லைஃப் இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்கும். அது எப்படின்னா நம்ம ஊர்ல எல்ஐசி கட்டுற மாதிரி சம் அஷ்யூர்டு இத்தனை லட்சம், நான் மாசம் மாசம் இவ்வளவு கட்டுவேன், 20 வருஷம் கட்டினா போதும், 20 வருஷம் கழிச்சு முடிஞ்ச உடனே எனக்கு சம் அஷ்யூர்டும் இந்த பணத்துல இருந்து போனஸும் வரும் அப்படின்லாம் வந்து அவங்க கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து புவர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த எல்ஐசி. ஓகேவா? ஏன்னா அதுல ரிட்டர்ன் வர்றதெல்லாம் ஒரு பெரிய தொகை கிடையாது. ஆனா டேர்ம் இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்கு. லைஃப், ஒருத்தர் இறந்துட்டாருன்னா தான் அது பணம் வரும், இறக்கலைன்னா ஒண்ணும் வராது. அதுக்கான இஎம்ஐ வந்து ரொம்ப கம்மியா வரும், ஆனா கவரேஜ் பெருசா இருக்கும். இதை எல்லாத்தையுமே ஒரு வீட்டுல இருக்கிற முக்கியமான பிரைமரி பிரெட் வின்னர் 40 வயசுக்கு முன்னாடியே அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா 40 வயசுக்கு முன்னாடி தான் நம்ம ஹெல்த்தியா இருப்போம். ஹெல்த் நல்லா இருக்கும்போது தான் நமக்கு வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் கம்மியாகும், கவரேஜ் அதிகமா எடுக்க முடியும். 40 வயசுல போட்டா ஒரு எனக்கு 30 வருஷம் கவரேஜ் வேணும், எனக்கு ஒரு 1.5 மில்லியன் வேணும், 2 மில்லியன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு $100 கட்டுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு $100 கட்ட ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் 30 வருஷத்துக்கு அந்த $100 தான் கட்ட போறாரு மாசம் மாசம். அது பெரிய தொகையா தெரியலாம். ஆனா நம்ம சம்பாத்தியத்துல முதல் செலவு, இது சேமிப்பு கிடையாது, முதல் செலவு வந்து டேர்ம் இன்சூரன்ஸா இருக்கணும். 30வது வருஷம் நீங்க ஈவன் 10 வருஷம் கழிச்சு இந்த $100 மதிப்பு வந்து $5 ரேட்ல தான் இருக்கும். நம்ம மரியாதைக்கு அவ்வளவுதான் கொடுப்போம். அப்ப $5 கட்டுறது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. இது குடும்பத்தையே இது பண்ணுது. இத ஒருத்தர் 2 மில்லியன் போட்டு வைக்கிறாரு, $100 மாசம் செலவு பண்றாருன்னா இந்த 30 வருஷத்துல குறைஞ்ச அதிகபட்சமா அவர் ஒரு $30,000 கட்டியிருப்பாருன்னு வைப்போமே, ரஃபா ஒரு கால்குலேஷனுக்கு. ஆனா அவருடைய ஃபேமிலி இவர் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து இந்த 30 வருஷத்துக்குள்ள எப்பவோ ஒரு நேரம் அசம்பாவித விதத்துல அவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்னா அந்த 2 மில்லியன் அவர் குடும்பத்தை காப்பாத்தும். இவரை நம்ம யாருமே காப்பாற்ற முடியாது, நடந்ததுதான். அட்லீஸ்ட் அந்த பணம் வந்து ஒரு குடும்பத்தை காப்பாத்தும். இதை முதல் செலவா எடுத்து நிறைய பேர் பண்ணணும். ஒன்னும் ஆகாத காருக்கே நம்ம மாசம் மாசம் $150 கட்டுவோம். ரெகுலர் ஒரு சாதாரண காருக்கே. பிரீமியம் கார்னா இன்னும் கூட வரும்.
அதுக்கே நம்ம கட்டுவோம். நம்ம உயிருக்கு எவ்வளவு மரியாதை ஆமா, கொடுக்கணும். அப்ப நம்ம உயிருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், நம்ம குடும்பத்துக்கு இது எவ்வளவு நம்ம மரியாதை ஊரு கொடுக்கணும். இல்ல, நம்ம கொஞ்ச நாள் வந்துட்டு போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு தள்ளி போடுறதுதான் பெரிய பிரச்சனை தள்ளி நினைக்கிறேன். போடவும் தேவையில்லை. இது நம்ம ஊர் இல்லைனாலும் இந்த ஊர்ல நமக்கு சோசியல் செக்யூரிட்டி நம்பர் இருக்கிற வரை உங்களால அந்த பாலிசியை அதே $100 என்ன நீங்க அக்ரி பண்றீங்களோ அதை கட்டிக்கிட்டே இருக்கிற வரை, பாலிசி லேப்ஸ் ஆகிற வரை நீங்க இந்தியால இருந்தாலும் இந்த பணம் உங்களுக்கு வரும். ஓகே. சோ அது ஒரு மிகப்பெரிய தொகை. நீங்க இந்தியால இருந்தா இந்தியால இருந்தாலும் வரலாம். இந்த பாலிசி மட்டும் லேப்ஸ் ஆகக்கூடாது, அந்த எஸ்எஸ்என் ஆக்டிவா இருக்கணும், அவ்வளவுதானே வெளியே. இந்தியாக்கே கொஞ்ச நாள் போயிட்டு வந்தா கூட அது காட்டிக்கிட்டே இருக்கணும். ஆமா. சோ சிம்பிள். நீங்க கால்குலேஷன் வந்து எனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் எதிர்காலத்துல, என் குடும்பத்துக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட பேசும்போது அவர் கேட்டாரு, நேத்துல இருந்து நீங்க உங்க குடும்பத்துல இல்ல, யூ ஆர் நோ மோர், அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு சார் பணம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டுதான் கணக்கே ஆரம்பிச்சாரு. நெருப்புனா சுட போறது இல்ல. அவர் கேட்ட உடனேதான் டக்குன்னு உரைச்சது, நேத்துல இருந்து இல்லைன்னா இன்னைக்கு என் குடும்பம் எவ்வளவுல இருக்கும்னு நம்ம பேங்கை திறந்து பார்த்தோம்னா ஒரு மாசம் இஎம்ஐ கூட கட்டியிருக்க முடியாது. அப்ப நம்ம அவங்க பைனான்சியல் ஸ்டெபிலிட்டி எப்படி ஏற்படுத்தி வச்சுட்டு போகணும், நம்ம மனைவி நம்ம பிள்ளைங்கள் இதை எப்படி ஏற்படுத்தி வச்சுட்டு போகணுங்கிற இது வந்து அறிவு வந்து ரொம்ப முக்கியம், அந்த செயல்பாடு ரொம்ப முக்கியம். எனக்கு கம்பெனில 2x கொடுப்பாங்க, அந்த கம்பெனி விட்டு வெளியில வந்துட்டு அதை கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம பணம் கட்டணும், அந்த பிரீமியம் திரும்ப எக்ஸ்ட்ரா வரும். நீங்க வயசு ஆக ஆக அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போனோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான பணம் வந்து கூட போகும். நம்மளுடைய நம்பர்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, நம்மளோட மெடிக்கல் டெஸ்ட்ல அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லா பெனிஃபிட்ஸும் கம்மியாயிரும். சோ அதனால இயர்லி ஸ்டேஜ்ல இதெல்லாம் பண்ணணும். இதை பண்றது ஒரு அறிவு. இதையெல்லாம் வந்து யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். இப்ப சங்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்டா அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரியாதுங்க ஆனா இவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. மேபி அவரு தெரிஞ்சவரை நேரடியா கூட இது பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 2-3 பேர் தாண்டி அது கடைசியா வந்து சேரலாம். பட் நீங்க யூ டுக் ஒன் ஸ்டெப். கதவு கிட்ட போகணும்னா கூட நம்ம 30 ஸ்டெப் எடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, கேளுங்க, யார்ட்டையோ கேளுங்க, அவருக்கு தெரியலைன்னா அடுத்த ஆளை கம்பேர் அப்படி கேட்டு வந்து பண்ணிருங்க. அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளரா ஒரு வேண்டுகோள் நம்ம சமுதாயத்துக்கு. ஆமா. சரி, இப்ப நம்ம டெக்ஸஸ்ல இருக்கோம்ல, இந்த ஊருக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும். இங்க ஸ்டேட் டு ஸ்டேட் லா டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்க டெக்ஸஸ் மூவ் பண்றீங்க, இப்ப இந்தியால இருந்தே வராங்க இல்ல வேற ஸ்டேட்ல இருந்து வராங்கன்னா இந்த ரூல் ஒண்ணு இருக்கு, இதை மட்டும் கொஞ்சம் காஷியஸா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ரூலை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி முதல்ல சிவிக் சென்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தரா இருக்கும்போது, இப்ப இந்த வீட்டுக்குள்ள நான் ஒரு தவறு பண்ணேன்னா அதை விக்டர் பண்ணிட்டாரு, என் வீட்டுக்காரர் பண்ணிட்டாரு, எங்க அப்பா பண்ணிட்டாரு, இவ்வளவுக்குள்ளே நின்றோம், என் மயம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்குள்ள நின்றோம். ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியில போய் நான் ஒண்ணு பண்றேன்னு வைங்களேன், ஒரு கல்லை தூக்கி ரோட்ல போட்டா கூட இங்க யாரும் விக்டர் பண்ணிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு இந்தியன் பண்ணாரு அப்படிம்பாங்க. ஸோ யூ ஆர் ரெப்ரசன்டிங் எ கண்ட்ரி. ஸோ அப்ப சிவிக் சென்ஸ்னு ஒண்ணு இருக்கணும். அது எங்க இருக்கணும், எங்க போயாவது லைன்ல நின்னா இருக்கணும், ரோட்ல கார் ஓட்டுனா நிக்கணும், ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் வெயிட்டிங்ல இருந்தா நிக்கணும், உள்ள ஆர்டர் பண்ற இடத்துல இருக்கணும். யூ ஆர் ரெப்ரசன்டிங் எ கண்ட்ரி. உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய மதிப்பு. இதுல ஒரு இந்தியன் பண்ணா கூட அந்த கெட்டதுதான் பல பேர்ட்ட போகும். இந்தியன்ஸா இப்படித்தான் இருப்பாங்க. இப்ப நம்மளே வந்து ஒரு சில இவங்களை வந்து நம்ம ஒரு மைண்ட்ல வச்சிருப்போம், இவங்களா இப்படித்தான் இருப்பாங்க, அவங்களா அப்படித்தான் இருப்பாங்க. எப்படி அந்த இமேஜ் நமக்கு பில்ட் ஆச்சு, பல இடங்கள்ல பாக்குற வச்சுதான் பில்ட் ஆச்சு. இப்ப இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்க மேத்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி இந்தியன்ஸா கூட்டமா திரிவாங்க, காச்சு மூச்சுன்னு கத்துவாங்க, ரோட்டை மறிப்பாங்க, கடையில நின்னா ட்ராலியை குறுக்க நிப்பாட்டிட்டு இங்கிட்டு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, அடுத்த ஆள் போக முடியாது, எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டாங்க, ஏத்தாப்புல பார்த்தா சிரிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவப்பேர்லாம் நம்ம வாங்கக்கூடாது. அந்த சிவிக் சென்ஸ் முதல்ல முக்கியம். ரொம்ப கான்சியஸா இருக்கணும். ஈவன் ஒரு இந்தியனை பார்த்தா கூட, நான் இங்க வேற மாநிலத்துல எல்லாம் இருந்திருக்கேன், அந்த மாநிலத்துல இந்தியர்கள் கம்மியா இருக்கும்போது யாரை பார்த்தாலும் சிரிப்பாங்க, ஹலோ ஹாய் அப்படின்னு சிரிப்பாங்க. ஆனா இந்த ஊர்ல டாலஸ் இதுல பார்த்தா ஊருக்காரன்ற மாதிரி குனிஞ்சுக்கிட்டே போறது, நிமிந்து பாக்குறதுல, சிரிக்கிறது இல்ல. நானே இது பண்ணிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன். நானே என் மனைவியும் நடந்து போகும்போது கூட யாராவது ஒரு இந்தியனை எத்தாப்புல கண்ணு பார்த்துட்டா யாரையும் போய் திருப்பி பிடிச்சு ஹலோ அப்படின்னு சொல்ல போறது இல்ல. கண்ணு பார்த்துட்டா ஹாய் அப்படின்னு சொல்லுவேன், அவங்க வந்து பார்க்காம போயிருவாங்க. சொல்லுவா, எதுக்கு அவங்கதான் உங்களுக்கு கண்டுக்கலன்னு நான் சத்தம் போடுவேன். அப்படி கிடையாது, இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், நாளைக்கு அவர் என்னை பார்த்து சிரிப்பாரு. இது வந்து ஒரு மெழுகுதிரி மாதிரி எல்லாருக்கும் யோசிச்சுட்டு போயிருக்கலாம். அவரு நம்ம சொல்லுவோம்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. சோ நம்ம முன்கை எடுப்போமே,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சு இப்ப நிறைய பேர் அந்த பார்க்கும்போது ஹலோ ஹலோன்னு சொல்லி பேரெல்லாம் தெரியாது, ஹாய் ஹலோன்னு சொல்லி சிரிப்போம். சோ இந்த மாதிரியான சிவிக் சென்சஸை வந்து நம்ம வளர்த்துக்கிறோம். அது அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நம்மளுடைய மென்டல் ஹெல்த்ல பெருசா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆமா ஆமா. நம்ம என்ன எந்த ஊர்ல எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் போது ஒருத்தர் நம்ம பார்த்து சிரிச்சாரு. ஆமா, மனுஷனுக்கு மனுஷன் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, ஒரு ஹெல்ப் பண்ணா கேட்பாங்கன்ற அந்த ஒரு ஸ்மைல் அவ்வளவு பெரிய விஷயம் அதுல ஒளிஞ்சு. நிச்சயமா. அதுலயும் நம்ம இந்தியர்களுக்கு கேட்கவே தேவையில்லை. நகை வந்து நம்ம ரொம்ப பித்து பிடிச்சு அலைவோம் நகையில. வெளியில போகணும்னா ஒரு நகை போட்டு போகணும். முதல் நகையா புன்னகையை எடுத்துட்டு போனோம்னாலே முடிஞ்சு போச்சு. கவிதை இந்த மாதிரி கரெக்டா அழகா முடிச்சிட்டீங்க. வேற ஏதாவது ஒரு விஷயம் இத சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்ல நான் கேட்க மறந்துட்டேனா? ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சட்டத்துக்கு நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இந்த ஊர்ல நம்ம சட்டத்தை மீறிடுவோங்கிறது வாகனம் ஓட்டும் போது மீறுறது தானே ஒழிய வேற எதுலயும் பெருசா நம்ம பண்ணிடுறதில்ல. டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தி பேசிட்டோம். குழந்தைகள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். டொமஸ்டிக் வயலன்ஸ் குழந்தைங்களை ஏன் இன்வால்வ் பண்ணோம் நம்ம தமிழ் சங்கங்கள்ல, தமிழ் பள்ளியில, தமிழ் கம்யூனிட்டியில? அவங்கள எப்படி இப்ப ஜென்சி அப்படின்னா நம்ம ஊர்லயே ஜென்சி வந்து பெருசா தமிழ் இன்வால்வ்மெண்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க நம்ம கஷ்டப்பட்டு பண்றோம், பட் இன்னும் இந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எடுங்க, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படி ஏதாவது? சோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஊர் வந்து அது ஒரு உலகம், ஏற்கனவே இருக்கிற உலகத்துக்குள்ள வாழ்றோம், எப்படியோ ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா இது நமக்கு புது உலகம். இந்த உலகத்தை நம்ம தான் உருவாக்கணும். இந்த கல்லு மண்ணு கட்டடம் வந்து உலகம் கிடையாது, மத்த எக்கோ சிஸ்டம் தான் உலகம். அப்ப அப்படிங்கும் போது நம்ம ஒரு மிடில் ஏஜ்ல இங்க வந்து செட்டில் ஆகுறோம், நம்ம பிள்ளைங்களை இங்க வளர்க்குறோம். இவங்களை அப்படியே கடல்ல கரைச்ச பெருங்காயமா விட்டு என்னமோ ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறதா, அல்லது இவங்களுக்கு ஒரு எக்கோ சிஸ்டத்தை உருவாக்கி கொடுக்கறதா? அப்படின்னா அந்த எக்கோ சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்தாதான் அந்த எக்கோ சிஸ்டத்துல அவங்க நல்லா இருக்கு. அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. அது நம்ம இந்த சங்கங்கள்ல கூடுறது, தமிழ் பள்ளிகள்ல கூடுறது, படிக்கிறது மட்டும் இல்ல, அது போக அந்த பிள்ளைங்களை இன்வால்வ் பண்றது. ஓகே, அந்த பிள்ளைங்க ஒரு கூட்டத்துல எப்படி நான் பிஹேவ் பண்றது, ஒரு கூட்டம் இருந்தா அந்த கூட்டத்தை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, சவுண்ட் இருக்கும், கத்துவாங்க, சுத்தம் இருக்காது, இது எல்லாத்தையும் நான் எப்படி அக்செப்ட் பண்றது முத கொண்டு இன்டைரக்டா கத்துக்கிறது. லேர்னிங்லயே எப்படி டைரக்ட் லேர்னிங் இன்டைரக்ட் லேர்னிங் இருக்கோ அதே மாதிரி பெனிஃபிட்லயுமே டேஞ்சிபிள் பெனிஃபிட் இன்டான்ஜிபிள் பெனிஃபிட் இருக்கும். நம்ம பிள்ளைய வந்து இப்படி ஒரு கூட்டத்துக்கு பழக்கப்படுத்துறதே ஒரு இன்டான்ஜிபிள் பெனிஃபிட் தான். அந்த குழந்தை அதையும் அறியாம எங்க சொந்தக்காரங்க இப்படித்தான் இருப்பாங்க, அதுல நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுல நான் எப்படி அடுத்தவங்களுக்கு இது பண்ணலாம், தமிழ் மொழி பேசுறதை எப்படி கத்துக்கலாம், அல்லது தமிழர்களுடைய பண்பாடுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு வராங்களா, அது எப்படி இருக்கும், என்னவா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி மாத்தி பிஹேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத முத கொண்டு அவங்க கத்துக்குருவாங்க. இப்ப இங்க மத்த இனத்தாரோட அவங்க கலந்து இது பண்ணும்போது அவ்வளவு கலக்க மாட்டாங்க, ஹாய் பை ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், தொட்டு கூட பேச மாட்டாங்க. அதிகபட்சம் அவங்க வந்து சாப்பாடு கூட ஷேர் பண்ணிக்க கூடாது. ஆமா, ஷேர் பண்ணிக்கிற கூடாது. அதிகபட்சம் கை கொடுத்துக்கிறாங்க அல்லது கட்டி பிடிச்சுக்கிறாங்க, ஒரு ஹக் ஷோல்டருக்கு கொடுக்குறாங்க, இதுதான் அவங்களுக்கான இணைப்பு. ஆனா இப்ப நம்ம இதோட சேரும்போது அப்படி இல்ல, அத்தை அப்படின்னு கூப்பிடலாம், மாமா அப்படின்னு கூப்பிடலாம், என்னைய தூக்கி காமிங்கன்னு சொல்லலாம், சின்ன பிள்ளையா இருந்தா என்னை இடுப்புல வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். சோ அவ்வளவு சமைச்சு கொடுங்கன்னு சொல்லலாம், சமைச்சு கொடுங்கன்னு சொல்லலாம், இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லலாம். சோ இது வந்து இப்ப நம்ம இங்க எல்லாம் வந்துட்டு அவங்கள்ட்ட அப்படி கேட்காத, யூ ஆர் ட்ரபிளிங் தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்த இனத்தவர்கள் அப்படி வாழ்ந்திருப்பாங்க. ஆனா தமிழ் இனத்தவர்கள் அல்லது இந்தியர்கள் வந்து அப்படி வாழ்ந்தது கிடையாது. யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா பண்ணி கொடுப்போம், அந்த பிள்ளைக்கு நான் பண்ணா இது பிடிக்கும், நம்பி கேட்டுட்டாங்கன்ற அப்படின்னு பிடிக்கும். சோ அத வந்து அவங்களுக்கு எப்படி அவங்களை இன்வால்வ் பண்ணாதான் இது பூரா அவங்களே நடத்துவாங்க. அது போக இந்த தமிழ் பள்ளிகளையோ இந்த தமிழ் சங்கங்களையோ எதிர்காலத்துல அவங்கதான் வழி நடத்தணும். அப்போ அவங்க லேர்ன் பண்ணணும். குழந்தை யாரை பார்த்து கத்துக்கிறது? இப்ப உங்க வீட்டுல நீங்க ஒரு மொழி பேசுறீங்கன்னா கேட்டதை தான் கத்துக்கிறது, பாக்குறதை தான் கத்துக்கிறது. அப்ப அதுகளுக்கு பார்க்கவோ கேட்கவோ வாய்ப்பே கொடுக்காம நாங்க சங்கத்து ஆக்டிவிட்டிக்கு போறோம், நாங்க தமிழ் ஸ்கூல்ல கல்ச்சுரல் இதற்கு போறோம், நீ வீட்டுல இரு, அல்லது நான் வரமாட்டேன்னு சொன்னா விட்டுட்டு வர்றது வந்து அது கிட்டத்தட்ட அவங்கள ஒரு சிறையில வச்சுட்டு போறது மாதிரிதான். எந்த கற்றலுமே அவங்களுக்கு நம்ம கொடுக்கல. சோ அப்ப அவங்கள வந்து ஒரு பார்வையாளரா அறிமுகப்படுத்தணும், திரும்ப அதை வழி நடத்துவர்களா, அது பார்வையாளர் ஒண்ணு, பங்கேற்பாளர்களா ஸ்டேஜ்கள்ல பெர்ஃபார்ம் பண்றவங்களா ஒண்ணு, அதுக்கு அடுத்த கட்டமா வழிநடத்துபவர்களா ஒண்ணு, அது ஒவ்வொரு கட்டத்துக்கும் நம்ம அவங்கள மூவ் பண்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த தமிழர்கள், தமிழ்நாடு, இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உலகத்தை இங்க உருவாக்க முடியும். நம்ம யாரையும் அடிச்சு பறிச்சு டாமினேட் பண்ணி நம்ம இது பண்ண வேண்டாம். நம்ம வாழ்றதுக்கு ஒரு மரியாதையான, ஒரு கம்ஃபர்டபுளான, வசதியான ஒரு சுற்றுப்புறத்தை உருவாக்குறது வந்து அவங்களே உருவாக்கிக்கிற மாட்டாங்க, நம்ம தான் உருவாக்கி, நம்ம கடமையும் கூட. நம்ம எப்படி வீடெல்லாம் கட்டி கொடுக்குறோம், காரெல்லாம் கட்டி வாங்கி கொடுக்குறோம், அதே மாதிரி ஒரு சுற்றத்தையும் நம்ம கட்டி தான் கொடுக்கணும் அவங்கள்ட்ட. அதுக்காக அவங்களை இன்வால்வ் பண்ணி தான் ஆகணும். நீங்க தமிழ் ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். ஆமா, நாளைக்கு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டுடைய பெருமை இங்கே நம்ம பண்றதுக்கு நம்ம பிள்ளைங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்து பண்றதுக்கு இந்த மாதிரி அவங்களும் வாலண்டியரிங் பண்ணா
கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பாங்க. அந்த இடத்துக்கு நோக்கி நம்ம போயிருவோம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அது மொழி வந்து நம்மளுடைய வாழ்க்கை இதையுமே சேர்த்துதான் கொண்டு வரும். மொழி தனியா இருக்காது. ஒரு மொழியை படிக்கும்போது அதுல மருதுபாண்டியர்களை பத்தி படிப்பாங்க, திப்பு சுல்தானை பத்தி படிப்பாங்க, பேரரசர்கள் எப்படி இருந்தாங்க. அவன் கெட்டவனா கூட இருந்திருக்கட்டும், ஆனா இப்படி ஒரு கெட்டவன் இருந்தா அதுல இருந்து தான் நம்ம ரெக்கவர் ஆகி இப்படி வந்திருக்கோம், நம்ம எவால்வ் ஆகி இப்படிதான் வந்திருக்கோம். பாலிடிக்ஸ் இருக்குன்னா அங்க வந்து பாருங்க, அந்த பாலிடிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்கிற மாதிரி. சோ எல்லாத்தையுமே கத்துக்கணும். அதுல அவங்க டிசைட் பண்ணுவாங்க, ஓ அவன் பேட் பாயா இருந்திருக்கான் ஆனாலும் ரூல் பண்ணியிருக்கான், நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னாவது அவங்க வருவாங்க. சோ அந்த கட்டத்துக்கு அவங்கள குழந்தைங்களை வந்து நம்ம மூவ் பண்ணி தான் ஆகணும். இப்ப பாக்குறவங்கள ஒரு 4 பேர் கமெண்ட் போடுவாங்க, நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு பேசுறீங்க, பணம் வேணும் தானே போனீங்க, இதெல்லாம் வரும். ஆனா நம்ம எந்த அளவுக்கு தமிழை இங்க கொண்டு வந்திருக்கோம், நம்ம ஊர்ல பேசுறதை விட நிறைய தமிழை கொண்டு வந்திருக்கோம், அதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு விஷயமா இருக்கட்டுமே. நாளைக்கு தமிழ் ஹார்வர்ட் தமிழ் சேர் இருக்கு, இங்க வேற ஹூஸ்டன் தமிழ் சேர் இருக்கு, வேற நாளைக்கு வந்து இங்க இருந்து மத்த லாங்குவேஜ் பேசுறவங்க மத்த கண்ட்ரி கான்டினென்ட்ல இருக்கவங்க எல்லாம் தமிழ் பேசுவாங்கன்னா அதுக்கு இங்க இருந்து எங்களால ஏதாவது பண்ண முடியுதான்னு ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். நாங்களும் வசதியா தான் வாழ்றோம், இல்லைன்னு சொல்ல, அதே நேரத்துல இதையும் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. நீங்க பேசிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் படத்துல வர மாதிரி நம்மளுக்கு ஒரு பவர் இருக்குன்னா நம்மளால ஒண்ணு பண்ண முடியும்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பேசுனதுல எனக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. உங்க டைமுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஜனனி. நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.